அப்போஸ்தலனாகிய பவுல் Paul the Apostle, ரோமருக்கு எழுதின நிருபம் the book of Romans, 5ஆம் அதிகாரம் chapter 5 6ஆம் வசனம். and verse 6 we read, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். For when we were yet without strength, in due time Christ died for the ungodly. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 2000 years ago, இப்படிப்பட்ட ஒரு நாளிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு நமக்காக மரித்தார். Jesus died on the cross 2000 years ago. அதை நினைவு கூறும்படியாக ஒவ்வொரு வருஷமும் உலகம் முழுவதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஓய்வு நாளிலே நாம் இந்த சிலுவையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். This is an opportunity given unto us throughout the world that we meditate upon the cross on this Good Friday. உண்மையாகவே சிலுவை தியானம் என்று சொல்லுகிறது ஒரு அற்புதமானது. It is very important that the பவுல் cross we meditate. சொன்னார் Paul the Apostle said, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே நான் அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று சொன்னார். So I have determined, Paul the Apostle says that except the cross you do not have redemption. நம்முடைய இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை மாத்திரம் நாம் அறிய வேண்டிய முறையாக அறிந்து விடுவோமானால் நம்முடைய வாழ்க்கை முழுவதுக்கும் அது போதும். If you get to know the Lord through the way that we got to know, that is more than enough throughout our life. தான் பவுல் சொன்னார், That's why Paul said, நான் கிறிஸ்துவின் சிலுவையே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். I shall not glory in any other means except through the cross of உலகம் Lord. எனக்காக சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. The Lord Jesus was crucified. சிலுவையிலே அறைந்திருக்கிறேன். And I have crucified him on the cross. அப்படியானால் ஒரு மனிதன் இந்த உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் வெறுப்பதற்கு சிலுவையை பற்றி உள்ள ஒரு தியானம் போதும் என்று நினைக்கிறேன். And it is more than enough that we meditate on the cross that we may reject this world. தேவன் இந்த ஆவிக்குரிய உலகத்துக்கு சம்பாதித்து வைத்த எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த சிலுவையிலே மாத்திரம் இருக்கிறது. And everything what we have gained in this whole world, everything is bound by this cross. இந்த சிலுவையை குறித்து நீங்கள் கவனித்தீர்களானால், if only you ponder upon this cross, நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதியிலே the word which we just read, இயேசு அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்பது மாத்திரம் அல்ல, Jesus died for those who were without என்னை strength. மிக கவர்ந்தது என்ன என்று கேட்டால், What is the purpose? குறித்த காலத்திலே மரித்தார். And he died at the right time. அப்படியானால் சிலுவை மரணம் என்று சொல்லுகிறது The death on cross, ஒரு ஆக்சிடென்ட்டாக நடந்ததல்ல, this is not by chance or by ஏதோ ஒரு accident. காலகட்டம் நடந்தது அல்ல. It is not because of time. இந்த மரணம் என்று சொல்லுகிற ஒன்று ஏற்கனவே முன் குறிக்கப்பட்டது. This particular death has been preordained. நீங்கள் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். If you would read Galatians 4 and verse 5, காலம் நிறைவேறின பொழுது ஸ்ரீனிடத்திலே பிறந்தவர் நம்மை தேவன் அனுப்பினார் என்று சொல்லியிருக்கிறார். the one who was born from a woman will die on that particular day. ரோமர் நிருபத்தையும் கலாத்திய நிருபத்தையும் பவுலே எழுதினார். Both the epistles were written by Paul, Romans and Galatians. ரோமர்லே சொல்லுகிறார், And Romans he says, முன் குறிக்கப்பட்டபடியே என்று சொல்லுகிறார். as predetermined. கலாத்தியர்ல எழுதுகிறார், But in Galatians he காலம் says, நிறைவேறின பொழுது. as the time has been fulfilled. அப்ப இந்த மரணத்துக்கு ரெண்டு காரியங்கள் நடந்திருக்கிறது. So the death has been said. ஒன்று முன் குறிக்கப்பட்டு நடந்திருக்கிறது, First it was been preordained. இன்னொன்று காலம் நிறைவேறின பொழுது In நடந்திருக்கிறது. Galatians we read as the time has been fulfilled. அப்படியானால் ஒன்றை நீங்கள் மறந்து போகாதீர்கள், May you not forget, இந்த மரணத்தையே தேவன் குறித்திருப்பார். ஆனால் if only Lord has preordained this death, தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவன் எல்லாவற்றையும் முன் குறித்து நிறைவேற்றுகிறார். and even in the children's life everything has been preordained and the Lord does everything on time. ஆகையினால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், Hence I do say frequently, யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே John 21, பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் 18ஆம் வசனத்திலே, and Lord நீ looks at இள வயதா உள்ளவனாய் இருந்த போது
He says to உன்னை Peter, நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். and when you were young, you did everything according to your own will. நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும் போது உன்னுடைய கையை நீட்டுவாய். When you are old, your hands will be stretched. வேறு ஒருவன் உன் அறையை கட்டுவான். Another one will dress உனக்கு the இஷ்டம் loin, இல்லாத இடத்துக்கு உன்னை அழைத்து கொண்டு போவான். and they shall drag you to the place which you do not இந்த like. விதமான மரணத்தினாலே நீ என்னை மகிமைப்படுத்த And you போகிறாய். shall glorify me through this death. அப்படியானால் That அவன் means, இளைஞனாய் இருந்தான், எப்படி நடந்தான் என்று ஆண்டவருக்கு தெரியும். and when you was young, God knew how he was, நிகழ்காலத்தை தேவன் அறிவார். and he knows the present. நீர் முதிர் வயது ஆகும்போது நீ எப்படி வாழ்க்கையை முடிக்க போகிறாய்? And in your past, how you in your future, how you are going to die. அவன் Lord knows. மரணத்தின் வரைக்கும் தேவன் திட்டத்தை கையிலே கொடுத்து The விட்டார். Lord knows everything till the death. நீங்கள் ஒன்றை மறந்து போகாதீர்கள். May you not forget one thing. தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மரணத்தை குறித்து மாத்திரம் திட்டம் வைக்கவில்லை. Lord did not plan only Jesus Christ's death alone. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ திட்டத்தின்படியே இயங்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Each one of us are being called to function according to the ஆகையால் Lord's தான் will. சங்கீதக்காரன் சொன்னான், And the psalmist says, என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்திலே my இருக்கிறது. times are in your hand, Lord. The psalmist says, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to God's holy name. நம்முடைய காலங்களை தேவன் கையிலே வைத்திருக்கிறார். The Lord has control of our time. பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, Ecclesiastes 3 and verse 12 தேவன் says, எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். God does everything beautiful in its time. எந்தெந்த காலத்திலே என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் The அறிந்திருக்கிறார். Lord knows what is to be done according to the time. நன்றாய் கவனியுங்கள். Listen carefully. இந்த தேவன் முன் குறித்திருக்கிறார் என்ற காரியத்திலே If God has preordained, நீங்கள் விளங்கும்படியாக மிக முக்கியமான 2 சம்பவத்தை நான் இந்த முதல் குறிப்பிலே நான் சொல்லுகிறேன். the first point I want to ponder on 2 points. இந்த நான் 5 காரியங்களை நான் பேச போகிறேன். I'm going to talk about 5 points. இந்த முன் குறிக்கப்பட்டபடியே மரித்தார் என்று சொல்லுக்கு இதை போல 5 சம்பவங்கள் இருக்கின்றன. And there are 5 points if he died on the right time. முதலாவதாக, First of all, இந்த மரணம் குறிக்கப்பட்டபடியே நடந்தது. this death was preordained. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் முன் குறித்திருக்கிறார். Even in Lord's time, நம்முடைய காலங்களை கையிலே வைத்திருக்கிறார். he has got the time in his hand. நன்றாக கவனியுங்கள். Listen carefully. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy இன்னைக்கு name. 2 மிக முக்கியமான சம்பவங்களை முதல்ல வைக்கிறேன். 2 incidents I want to bring. முதலாவதாக, First of all, ஆதியாகமத்தின் புஸ்தகம் Genesis, book of Genesis, 15ஆம் அதிகாரம் 15th chapter, 15-16 வசனங்களை வாசிப்பீர்களானால் 15 and 16th verse. இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவிக்க போகிற அடிமைத்தனத்தை வாசிக்கிறார். We are going to read about the captivity of Israelites. நீ சமாதானத்தோடே நீங்கள் பிதாக்களோடு சேருவாய். In peace you shall நீ enter முதிர் into your வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். You shall be buried in your old age. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வருவார்கள். After 4 generations they will be redeemed from the captivity. உன் ஜனங்கள் ஒரு காலத்தில் அடிமைகளாக மாறுவார்கள். Your people will be as captives. 4ஆம் தலைமுறையிலே வெளியே வருவார்கள். In the 4th generation they shall be redeemed. அவருடையிலிருந்து இல்ல, அடிமைத்தனத்தில் 4 தலைமுறை. And they shall be in bondage for 4 generations. அப்ப 4 தலைமுறையாக அவர்கள் அடிமைத்தனத்திலே இருப்பார்கள். For 4 generations they will be under captivity. நன்றாய் கவனியுங்கள். Listen carefully. யாக்கோபு எகிப்துக்கு போனார். Jacob went to Egypt. ஆனால் எகிப்திலே ஒரு அடிமைத்தனத்துக்கு முன்பதாக அவர் மரிச்சு போயிட்டார். And he died before the redemption. அவருக்கு பின்பதாக 4 ஜெனரேஷன் அங்கே இருக்கு. After Jacob there were 4 generations. நீங்கள் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்பீர்களானால், First Chronicles, லேவியினுடைய குமாரன் கோகாத், the son son of of Levi, கெர்சோன், Kohath. கோகாத். 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, And the second verse, கோகாத்தின் குமாரன் அம்ராம். and the sons of Kohath, Amram. 3ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, The third verse, அம்ராமினுடைய குமாரன் ஆரோன், மோசே. and the children of Amram, Aaron and Moses. ஃபர்ஸ்ட் லேவி, Levi, 2வது கோகாத், the second was Kohath, 3வது அம்ரான், and third is Amram, 4வது மோசே, ஆரோன். and the fourth is
இந்த Aaron and Moses. நாலாவது ஜெனரேஷன்ல தேவன் அவர்களை வெளியே கொண்டு In the வந்தார். fourth generation, the Lord delivered them from the தேவன் captivity. சொன்னார், நாலாம் தலைமுறையிலே அவர்களை வெளியே கொண்டு The வருவேன். Lord promised that they shall be delivered in the fourth generation. ஏராளமான பொருட்களோடு வெளியே வருவார்கள். They came out of captivity with a lot of things. ஒரு 70 பேரா வெளியே வந்தாங்க. Only 70 people அவங்க went. வெளியே போகும்போது எப்படின்னா நாலாம் தலைமுறையில வெளியே And போவார்கள். when they were redeemed in the fourth generation, ஏராளமான பொருட்களோடு வெளியே போவார்கள். and they came out with lot of ஆபிரகாம் மரிச்சிட்டாரு, Abraham died, ஈசாக்கு மரிச்சிட்டாரு. Isaac died, ஆனா தேவனுடைய வார்த்தை மரிக்கவே இல்லை. but the word of the Lord did get accomplished. நாலாம் தலைமுறையிலே தேவன் சொன்னபடி விடுதலை வந்தது. And in the fourth generation, they had the redemption as promised by the Lord. அதே போலவே Likewise, இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்த போது when the Israelites sinned, எரேமியா 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி Jeremiah 25 and verse 12 அவர்களை says, 70 வருஷம் சிறையிருப்புக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். the Lord committed them unto 70 years of captivity, அவர்கள் 70 வருஷம் அடிமைகளாய் இருப்பார்கள். and they shall be under captivity of 70 70. வருஷத்தினுடைய முடிவிலே At the end of 70th year, அவர்கள் விடுதலை and பெறுவார்கள். they shall be delivered. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அவர்கள் 70ஆம் வருஷம் நிறைவேறின போது After 70 years of தானியேல் accomplishment, 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி Daniel 9:3 says, அவர் வேதத்தை வாசிக்கிறார். he was reading the word. 70 வருஷத்திலே அடிமைத்தனம் நிறைவேறும் என்று தேவன் வாசித்தார். The captivity will come to an end at the end of உடனே 70 அவர் years. ரட்டிலே உட்கார்ந்தார், And he was sitting in உபவாசம் rags, பண்ணினார், and he fasted, ஜெபம் பண்ணினார், he prayed, தன்னுடைய முகத்தை தேவனுக்கு நேரா முகத்தை திருப்பினார். and he looked towards the Lord. வேதம் சொல்லுகிறது, And the Bible நீ says, வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. and the moment you started praying, you had the redemption, the Lord says. தேவன் வாக்கு பண்ணினபடியே நாலாம் தலைமுறையில விடுதலை உண்டாயிற்று. The end of the fourth generation, you have the redemption. தேவன் வாக்கு பண்ணினபடியே 70வது ஆண்டிலே விடுதலை பெற்று விட்டார். And as promised by the Lord, at the end of the 70th தேவனுடைய year, you நாமத்துக்கு had மகிமை redemption. உண்டாவதாக. Glory be to God's holy name. தேவன் என்ன சொன்னாரோ, என்ன திட்டம் பண்ணினாரோ அது அப்படியே And நிறைவேறும். whatever the Lord has promised, or whatever Lord has planned, it has come to pass. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நீங்க உடனே நினைக்கலாம், You might think, பிரதர் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எல்லாம் திட்டம் பண்ணிட்டாரு the பிரதர். Lord has planned in my life, brother. எல்லாம் தேவன் முன் குறிச்சிட்டார். Lord has predetermined நாம everything. எப்படி இருந்தாலும் தேவ திட்டம் நிறைவேறும். However we might live, but the Lord's verse will come நாம to pass. நம்ம அது விதி. And it is a fate. தேவன் நம்மை திட்டம் பண்ணிட்டார். The Lord has planned. நாம என்ன முயற்சித்தாலும் அது அவர் திட்டப்படி தான் நடக்கும். Whatever we do, the promise shall get accomplished. ஆனா ஒன்றே மறந்துடாதீங்க, But don't forget one thing. இந்த 2 சம்பவத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், If you would read these two incidences, நான் சொன்ன 2 சம்பவம் these two incidences, ஆபிரகாமுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, the life of children of இஸ்ரவேல் Abraham, ஜனங்களுடைய வாழ்க்கையிலே the life of Israelites, தேவன் தீர்மானித்த தீர்மானத்தின்படியே நடந்தது. everything was come to pass according to the word of the Lord. எப்பொழுது நடந்தது? When did it come to pass? 70வது ஆண்டு நிறைவேறின பொழுது மாத்திரம் அல்ல, It is not accomplished at the end of the 400 70th year, வருஷம் அடிமைத்தனம் நிறைவேறின பொழுது மாத்திரம் அல்ல, not at the end of the 400 years that are தேவன் accomplished. இதை நிறைவேற்ற என்ன செய்தார் என்று சொன்னார். How did it get accomplished by the நீங்கள் Lord? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Exodus 2:23. யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Exodus 2:23. புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். And it came to pass in the process of time, the king of அவர்கள் Egypt died. அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியிலே வந்து எட்டினது. And they were crying during the bondage time, and the Lord heard it. அடுத்த வசனம் சொல்லுகிறது, The next verse, தேவன் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். the Lord did remember the covenant.
400 வருஷம் முடிஞ்ச பொழுது அல்ல, It is not at the end of the 400 400 years. வருஷம் நிறைவேறிடுச்சு. At the end of the 400 years, ஆனா it didn't என்ன come to pass. நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, You know what happened? வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, The scripture says ஜனங்களுடைய முறையிடுதல், ஆங்கிலத்தில் வாசிங்கன்னா cry, the cry came unto the ஜனங்கள் Lord. வந்து கதறினார்கள், The cry came unto the Lord. ஜனங்கள் வந்து அழுதார்கள். And the people did cry unto the யாரை Lord. பார்த்து அழுதார்கள்? To whom do they look at cry? தேவனை நோக்கி கதறினார்கள், They were crying unto the Lord. தேவனை நோக்கி அழுதார்கள். And they were crying unto the Lord. தேவனுடைய சந்நிதியிலே அந்த சத்தம் போய் எட்டியது. The cry reached the Lord. தேவன் கீழே இறங்கி வந்தார். The Lord came down. நீங்கள் தானியேலின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். If you read the book of Daniel, 70 வருஷம் நிறைவேறி விட்டது என்று அவர் கண்டுபிடித்தார். though 70 years was accomplished, இனி எல்லாம் நல்லா நடக்கும் நினைக்கல அவர். they didn't think that everything will be rosy. உட்கார்ந்தார், They did pray. அழுதார், He did cry. ஜெபம் பண்ணினார், He did pray. தேவன் முகத்தை நோக்கி பார்த்தார். And he looked onto the face of the Lord. ஆண்டவர் சொல்லல, The Lord didn't say, 70 வருஷம் முடிஞ்சிடுச்சுப்பா, 70 years have been உன் completed. சிறையிருப்ப திருப்புறேன்னு ஆண்டவர் சொல்லல. And he didn't say 70 years have been நீ accomplished. வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது. The moment you started praying, it was revealed unto you. இஸ்ரவேலருடைய விடுதலைக்கும் The redemption of Israelites, பாபிலோனுடைய சிறையிருப்பை திருப்புவதற்கும் to change the captivity of Babylon. காலங்கள் வந்து விட்டாலும், Though the time have reached, சமயம் வந்து விட்டாலும், though the time has come, அதை திருப்பினது என்னவென்று கேட்டால், but what made them to change? அழுகை, It is the cry of the உபவாசம், people. It is the fasting. கண்ணீர், And it is the tears. ஜெபம், And it is the prayer. கதறுதல், கதறுதல், And the deep sigh. cry. It is the deep cry. தேவனை நோக்கி கதறினார்கள். They did cry unto the Lord. இந்த சத்தத்தை கேட்டுதான் The Lord heard the prayers and the தேவன் cry, இறங்கினார். and he did come down. தேவன் எழும்பினார். The Lord did rise for them. அதனால்தான் யோவேல்ல சொன்னார், That's why we read in நீங்கள் Joel, பலிபீடத்துக்கு மண்டபத்துக்கு நடுவே அழுங்கள், may you cry between the altar பரிசுத்தம் பண்ணுங்கள், and the fast, நான் தேசத்துக்காக எழும்புவேன் and என்று I ஆண்டவர் சொன்னார். shall rise myself for the nation. தேவன் முன்குறித்திருக்கிறார், The Lord has predetermined. விடுதலையை முன்குறித்திருக்கிறார், He has predetermined. சிறையிருப்பை மாற்ற முன்குறித்திருக்கிறார். And he has wanted to change ஆனால் the இந்த captivity. முன்குறிப்பை நிறைவேற்ற வேண்டுமானால் If the promise has to be accomplished, என்ன வேணும் தெரியுமா? you know what you need? சத்தமிடுகிற மக்கள் தேவை, We need people who can cry out. ஜெபிக்கிற மக்கள் தேவை, We need people who can pray. உபவாசிக்கிற மக்கள் தேவை. We need people who can fast. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. மிக துக்கமாக ஆண்டவர் சொன்னார், Very sad plight. ஏசாயா 59ஆம் அதிகாரம் Isaiah chapter 59 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து and பாருங்கள். 14th verse if you read. நியாயம் பின்னிட்டு அகன்றது, நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி, சத்தியம் வீதியிலே இடறி, யதார்த்தம் வந்து யதார்த்தம் வந்து சேர மாட்டாமல் போகிறது. The judgment just turned away backwards. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று இது விசனமுள்ளவர். நியாயம் இல்லை. இப்ப நடக்கிற காரியத்தெல்லாம் பாருங்க, நியாயமே இல்லை. And it said there is no சத்தியம் judgment. தள்ளுபடி ஆகிறது, The truth is ரட்சிக்கப்படுறவன் கொள்ளையாகிறான், and நியாயமே இல்லாம போயிடுச்சு. there is no truth. எங்க பார்த்தாலும் அநியாயம் நடக்குது, There is iniquity எங்க everywhere. பார்த்தாலும் அக்கிரமம். And there is iniquity everywhere. ஆண்டவர் சொல்றாரு, இது நியாயமே இல்லை. And the Lord says there is no justice in this. நம்முடைய வாயை திறந்து சொல்றோங்க, பிரதர் அநியாயம் பிரதர். And we do say it is evil. ஆபீஸ்க்கு போனா அநியாயம், And everything what is done is evil. கோர்ட்டுக்கு போனா அநியாயம். If you go to the court of law, பிரதர் தீர்ப்பு கேட்டா அநியாயம். if there is a judgment, it is not right. நியாயமே நடக்க முடியாது And there பிரதர். is no justice anywhere. Correction. எங்க போய் பாருங்க, நியாயமே கிடையாது. And wherever we might go, there is corruption everywhere. அநியாயம். There is evil. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், I did go to a place. ஒரு அம்மா வந்து என்கிட்ட டெய்லி வந்து கேட்டுச்சு, A lady came to me Pastor. and asked. நான் 36 வருஷம் டீச்சர், And I have been a teacher for 36 long years. நான் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன்.
and I've got myself retired. நான் திருச்சியில் வேலை செய்தேன். I've been working in Trichy all the while. நான் பென்ஷன் பேப்பருக்கு நான் 3 வருஷமா அலைகிறேன். And I have been running to and fro for 3 கொஞ்சம் years for கூட my pension. இரக்கம் இல்லாம And there is no mercy. நாளைக்கு வா, The people keep நாளைக்கு asking வா. me to come the next day. நாளைக்கு வா. 3 வருஷமா அலைகிறேன். The officers, they don't have mercy. I have உங்களுக்கு been running for 3 years. உங்களுக்கு யாராவது தெரியுமா யான்னு கேட்டுச்சு. Pastor, if you know anyone, can you help me? நான் சொன்னேன் எனக்கு யாரையுமே தெரியாதம்மா, In return, I said, I நான் do not முயற்சித்து know. பார்க்குறேம்மான்னு சொன்னேன். But I said, let me try. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். One day, I went to a house. அப்போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். அவராகவே சொன்னார், தான் ஒரு குறிப்பிட்ட ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், And the head of that family said that he has been செக்ரட்டரியேட்டில் வேலை செய்கிறேன். And he said, I'm employed in secretariat. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், I பிரதர் told the head of the family. இந்த மாதிரி ஒரு பென்ஷன் பார்ட்டி என்னை தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க. So I did talk about this lady onto that. 3 வருஷமா அலைகிறாங்க. She has been running to and fro for 3 long years. நீங்கள் உதவி செய்ய முடியுமான்னு கேட்டேன். And I asked him, can you help her? அப்படியே பாஸ்டர், And the man said, நாளைக்கு அந்த பார்ட்டியை கூட்டு வந்துருங்க. and the man said, bring that lady to me tomorrow to secretariat. 9 மணிக்கு வீட்டுக்கு போனேன். Oh, he said, come to my house at 9. என் காரில் ஏறி அவர் ஏஜி ஆஃபீஸுக்கு 10 மணிக்கு போனார். And he said, let us go to that office அந்த by 10 o'clock to AG's அந்த office. குறிப்பிட்ட கிளர்க்கிட்ட போனார். And he went to a particular clerk who was handling the papers. சார் எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அம்மா பேப்பர் ஏதாவது வந்தான்னு கேட்டார். And he took the lady along with her and said, do you have this lady's paper? Has it வரல come to சார், you? பேப்பர் எதுவும் வரல சார். And that clerk said, nothing has come to me. கொஞ்சம் பாருங்களேன். And he said, please சார், look. இந்த சீட்ல நான் 25 வருஷமா இருக்கேன் சார். And that clerk said, I have யாரு been... பேப்பர் யான்னு தெரியாதா சார்? And he said, I have been here for 25 அட years. நான் சொல்றேனே கொஞ்சம் பாருங்களேன். And this officer said, kindly look into it. சார் வரல சார். And in return he said, no, it has not come. அவர் இதுவரைக்கும் சார் காட்டிட்டு இருந்தவர். And thus far he was talking politely. டேய், நான் யார் தெரியுமா? Immediately his tone changed. பீரோ தரடா, பேப்பர் எடுறா. And immediately he ordered that clerk, open the bureau. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. And I got ஃபர்ஸ்ட் பேப்பர் அந்த அம்மா பேப்பர் தான் இருக்கு. on top, the file of hers was there. பாவி தேடவே வேண்டியது இல்லைங்க. And there was no need for him to search. The first பேப்பர் இருக்கு. The very first file was this lady. All accounts closed. And everything was settled. எல்லாம் முடிச்சு வச்சிருக்காங்க. Everything was settled and kept there. சொன்னாரு 20 மினிட்ஸ்ல திரும்பி வருவேன். And that officer said, in 20 minutes I shall come back. 20 நிமிஷத்துல 20 நிமிஷம் 2 நிமிஷம் பேப்பர் வந்துருச்சு. And within 2 minutes the papers were processed. அந்த அம்மாவை கூப்பிட்டாரு. He called that lady. திரும்ப கார்ல ஏறினாரு. And he got into the car. செக்ரட்டரி வந்தாரு. The secretary came. செக்ரட்டரியேட். They went to the secretariat. அங்க half an hour வேலை. அங்கிருந்து கூட்டி போனாரு. And he went to another. ரிசர்வ் பேங்க் வந்தாரு. And he came to the Reserve Bank. 12 மணிக்கு அந்த அம்மா கையில டிராஃப்ட் வாங்கி கொடுத்தாரு. And by 12 noon, he got the papers, everything passed, and the money was given to her from Reserve Bank. எனக்கு எப்படி இருக்கும்? 3 வருஷம் இந்த அம்மா அலையுது நாளைக்கு. This lady was running to and fro for 3 long years. 2 hours வேலை முடிஞ்சு பணம் வரும். Within 2 hours, she got everything sanctioned. இது நியாயமா? இது அநியாயமா? Is it justice or not? அந்த அம்மா அழுது 36 வருஷம் நான் கவர்மெண்ட்டுக்கு உழைச்சேன். And this lady cried. நான் She ஒரு said, டீச்சர். and I've been a teacher for 36 அவன் long years. ஸ்டூடண்ட் வயசு இல்ல. என்ன 3 வருஷம் அலைய வச்சான் பாஸ்டர். And this particular clerk இது made என்ன me to sweat அநியாயம்? for 3 years. இந்த மாதிரி நீங்க ஆபீஸ்க்கு போங்க, அநியாயம். And if you go to any government offices, கோர்ட்டுக்கு போங்க, அநியாயம். there is corruption everywhere. நியாயமான தீர்ப்பே கிடையாது. There is no justice at all. எங்க பார்த்தாலும் அநியாயம். And there is evil everywhere. ஆண்டவர் பார்க்கறாரு. The Lord is looking. இது நியாயம் இல்லை. This is not justice. ஆனா அவர் என்ன வேதனைப்படுச்சுன்னா, You know what? இந்த Made it sad. அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா, ஒருவனையும் காணேன், And there was no, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று விசனமானார். and he யார் was இல்ல? displeased with him. There was no judgment. யார் இல்ல? ஆண்டவர் சொல்றார் இது நியாயம் இல்ல. This is not justice. இது அநியாயம். And it is evil. எங்க பார்த்தாலும் அநியாயம். And there is evil everywhere. ஆனா அநியாயம் நடக்கிற இடத்துல But when evil is taking ஆண்டவர் place, என்ன தேடினார்னு கேட்டீங்கன்னா, What is he ஒரு looking for? மனுஷனை தேடினாரு. and he is looking for a யாரை man. தேடினாரு?
இந்த அநியாயத்தை மாற்றுறதுக்கு ஜெபிக்கிற ஒருவனை தேவன் தேடினார். Amongst all this, he was looking for a man who would pray. இந்த அநியாயத்தை மாற்றுவதற்கு தேவன் வரப்போகிறார். The Lord is going to come to நீதியை ஸ்தாபிக்க தேவன் வரப்போகிறார். He is going to establish judgment. தேவன் காலங்களை குறித்து விட்டார். And he has foreordained the time. காலத்தை குறித்த காலம் நிறைவேற வேண்டுமானால், If you want everything to happen according to time, யார் வேணும்? whom do we ஆண்டவர் need? தேடுறாராம். ஒருத்தனை தேடுறேன், And he is looking out for a person. ஒருத்தனை தேடுறேன். And he is looking out for a person. ஜெபிக்கிறவனை காணோம், He is looking out for a person who விண்ணப்பம் prays. பண்ணுகிறவனை காணோம். And there is one who doesn't make supplication. விசனமானேன். ரொம்ப வருத்தமா. And he was worried because of that. ஆண்டவர் ரொம்ப வருத்தமா இருக்கிறாராம். The Lord was worried. எதுக்கு வருத்தமா இருக்கார் தெரியுமா? Why was he worried? ஜெபிக்கிற ஒருத்தனை காணுமே. There was not a person who was ஜெபிக்கிற praying. ஒருத்தனை காணுமே. There was no person who was praying. நான் ரொம்ப தாழ்மையா விசுவாசிக்கிறேங்க. Humbly I believe. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy இன்னைக்கு name. பாருங்க, கர்த்தருடைய ஊழியர்கள், Even the servants of God, விசுவாசிகள் the believers, 24 மணி நேரம் தங்கள்ட்ட கையில போனை வச்சு எப்ப தூங்குறான்னு தெரியல, எப்ப விழிச்சிருக்கான்னு தெரியல. the believers and the servants of God, they do have the mobile. காலையில போன் எடுத்தால் The morning you மெசேஜ் நைட் 12 o'clock, மெசேஜ் 1 o'clock, 2 o'clock, எப்ப தூங்குனா எப்ப இருக்கறான்னு தெரியல. and they go through all the messages that they received in the night. மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கறான். The messages are being sent to the அங்கே mobile. அங்கே சபையை உடைச்சிட்டாங்க, And அங்கே அநியாயம் பண்றாங்க, அங்கே கிறிஸ்துவை உபத்திரவப்படுத்துறாங்க, there is curses. அங்கே அடிச்சிட்டாங்க, உதைச்சிட்டாங்க. There is chaos. The Christians are being 12 persecuted. மணிக்கு Facebookல அனுப்புறான், 12 மணிக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறான், வாட்ஸ்அப்ல மெசேஜ்ல அனுப்புறான். எத்தனை பேர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோம்? The messages are being forwarded in WhatsApp and Facebook, but they do not have time to kneel down and pray. ஆண்டவர் வாட்ஸ்அப்பை தேடல, The Lord is not looking for WhatsApp. ஆண்டவர் Facebookை தேடல, The Lord is not looking for ஆண்டவர் முழங்கால் போடுற ஒருத்தனை தேடிக்கிட்டு The இருக்காரு. Lord is looking out for the people who kneel down and cry. இன்னைக்கு ஜனங்க தேடிட்டாங்க. The people are being much qualified. நாம் ஒரு பெரிய விஞ்ஞான காலத்துல வந்துட்டோம். We are in a scientific நாம் age. ஒரு பெரிய அறிவு பெற்ற காலத்துல We வந்துட்டோம். have got so much of invention. 5 நிமிஷத்துல சிரியாவில் நடக்கிற இந்தியாவுக்கு தெரியுது. What is being done in Syria, we get to know in 2 minutes. சிரியாவில் நடக்கிறது ஆவடியில தெரியுது. And whatever is being done in Syria, அமெரிக்காவில் நடக்கிறது ஆவடியில we தெரியுது. get to know 5 minutes. Within 5 minutes, we நடந்த get to 5 நிமிஷத்துக்குள்ள அமெரிக்க செய்தி ஆவடியில தெரியும். whatever is being ஆவடி செய்தி அமெரிக்காவில் தெரியும். whatever is being done in America, we get to know in 5 minutes. தேவனுக்கு நிறைய அறிவை பெருக்க வச்சிட்டார். The scientific aids have been expanding. என்ன பெரிய திருப்தி தெரியுமா? You know, எங்க குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல 500 பேர் இருக்காங்க. we get to inform everyone in எங்க our Facebook group. friends 500 பேர் இருக்காங்க. There are 500 வாட் people in உன்னோடு ஜெபம் பண்ற எத்தனை பேர் இருக்காங்க? But how many people do kneel down and pray? உன்னோடு முழங்கால் பண்ற எத்தனை பேர் இருக்காங்க? How many people do kneel down and pray? அந்த குரூப்பை நீ உருவாக்கிச்சியா? But have you created that group? பிரதர், உலகம் முழுவதும் Facebook உருவாக்கலாம். You have created Facebook throughout the world. உலகம் முழுவதும் வாட்ஸ்அப் உருவாக்கலாம். You have created WhatsApp throughout the உலகம் world. முழுவதும் நண்பர்களை உருவாக்கலாம். You can create friends throughout the world. பட் உங்க சிறையிருப்பு மாறணும்னா But if your captivity is to வாட்ஸ்அப்ல be, மாறாது, it is not through WhatsApp, it will Facebookல மாறாது. you will not get redemption. தேவன் குறித்தவைகள் நிறைவேற வேண்டுமானால் If you want everything to come உனக்கு to pass, வாட்ஸ்அப் உதவி செய்யாது பிரதர். it is not through WhatsApp. உன் Facebook உதவி செய்யாது. Your Facebook will not help you, உன்னுடைய முழங்கால் உதவி செய்யும். but your knees shall help you. உன்னுடைய முழங்கால் உதவி But செய்யும். your knees shall help you. நான் உனக்கு சொல்லுவேன், I would tell you, ஆண்டவராய் இயேசுவுடைய மரணம் குறிக்கப்பட்டபடியே நடந்தது. the Lord's death was planned as காலம் நிறைவேறின போது நடந்தது. and it was done in the right time. ஆகையால 3 வருஷம் ஆண்டவர் தூங்கல. The Lord didn't sleep for 3.5 ஆண்டவர் years, வருஷம் விளையாடி கொண்டில்ல. and he didn't play for 3.5 அந்த years. சிலுவையை சந்திப்பதற்கு முன்பதாக Before he could meet the cross, நீங்களும் நானும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்தார். the one work which you and I couldn't do it. வியர்வை எல்லாம் இரத்த துளிகளாய் வடிகிறது. His sweat was transformed into bloodshot. பலத்த சத்தத்தோடு And with great agony, முழங்கால் படியிட்டு with loud voice, he knelt down. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். He did cry unto the Lord and pray, பிதாவே, Lord, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. may your permissive will be done in my life. முன்குறிக்கப்பட்டதுதான். As promised, காலம் வந்து விட்டது. and even the time has காலம் come. நிறைவேறி விட்டது. The time has come to pass. ஆனாலும் Even then, அந்த சிலுவையை நிறைவேற்ற ஊக்கமான ஜெபம் தேவை. but he did pray to go to the cross.
அந்த சிலுவையை நிறைவேற்ற கண்ணீரோடு ஜெபம் And தேவை. he did shed tears before going to the cross. தூதன் பலப்படுத்த சத்தம் தேவை. And we need angels to strengthen us. பிரதர், Dear brother, உன்னுடைய தனி வாழ்க்கையை குறித்து, how is your individual உன்னுடைய life குடும்பத்தை குறித்து, with your family, நம்முடைய ஊழியத்தை குறித்து in our church? தேவன் ஒரு பெரிய திட்டத்தை தேவன் The வைத்திருக்கிறார். Lord has got a big plan in our எத்தனை life. பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you all believe? உன்னை குறித்து தேவன் திட்டத்தை The வைத்திருக்கிறார். Lord has got a plan உன் concerning you. குடும்பத்தை தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். The Lord has got a plan pertaining to you. 400 வருஷத்துக்கு பின்னாக 400 years before, நாலாம் தலைமுறையிலே the fourth generation, 4 தலைமுறை தாண்டி after the fourth generation, உன் வீட்ல என்ன நடக்கும்? what is going to உன் happen? குடும்பத்தில் என்ன நடக்கும்? What is going to happen in the தேவன் family? திட்டமிட்டு விட்டார். The Lord has planned. ஆனா நான் சொல்லுவேன், But I would say, இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு to have this promise தேவன் accomplished, ஒரு மனுஷனை the தேடுகிறார். Lord is looking for a man who ஒரே can ஒரு pray. மனுஷனை He is தேடுகிறார். looking out for a man who யார் can அந்த pray. மனுஷன்? Who is this? நான் சொல்லுவேன், I would say, தேவனை நோக்கி கதறுகிறான். the one who cries unto the Lord. தேவனை நோக்கி கதறுகிறான். The one who will cry unto the Lord. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து The Lord Jesus, இந்த உலகத்தின் யாத்திரையை முடித்து போகும் பொழுது when he was in this world and when he was தம்முடைய about to சீசர்களை go, பார்த்து சொன்னார், he looked at the disciples and said, யூதேயா, in Judea கலிலேயா, and Galilee சமாரியா, and in Samaria பூமியின் எல்லா இடங்களிலும் and throughout the world, நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள். may you all be a witness unto me. நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள். May you be a இது witness unto me. தேவனுடைய திட்டம். This is the plan of the இந்த Lord திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு to have this தேவன் promise ஏற்கனவே accomplished. குறித்து விட்டார். The Lord has already ordained this. உங்களுடைய ஊழியம் யூதாவிலே மாத்திரமல்ல, It is not only in Judea, your உங்களுடைய ஊழியம் கலிலேயாவிலே மாத்திரமல்ல, ministry not only be in Galilee, உங்களுடைய ஊழியம் சமாரியாவிலே your மாத்திரமல்ல, ministry not only going to be in உங்கள் Galilee, ஊழியம் உலகத்தின் எல்லா your தேசங்களிலும் ministry is going to be throughout பூமி the world. எங்கு பரம்பும். Throughout the world it is going to தேவன் spread. அவர் வாக்குத்தை சொன்னார், The Lord has promised திட்டத்தை சொன்னார், and he did தன்னுடைய நோக்கத்தை சொன்னார். he did explain his plan. என்ன செய்தார்கள்? But what did they do? வேதம் சொல்லுகிறது, The Bible says ஓ தேவன் குறிச்சிட்டாரு, the Lord has ordained உலகம் எல்லாம் போயிரும், it. The யூதேயா word will தேசம் go. எல்லாம் போயிரும். The gospel will reach throughout the world. தூங்க போனாங்களா? Did they go to sleep? இல்ல. No. 120 பேர் முழங்கால் படியிட்டு The 120 people, they knelt தேவனை down நோக்கி and prayed unto the கதறி- Lord. They cried unto the Lord. தேவனை நோக்கி கதறினார்கள். They cried unto the Lord. தேவனே, Lord, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும், may your plan be உம்முடைய accomplished. திட்டத்தை நிறைவேற்றும். Your plan be accomplished. இந்த ஊழியர் எருசலேமிலே மாத்திரமல்ல, The ministry not in Jerusalem, யூதாவிலே மாத்திரமல்ல, not in Judea, சமாரியாவிலே not மாத்திரமல்ல, only in Samaria, உலகத்தின் எல்லா தேசங்கள் செல்ல to unto the வேண்டும். ends of the world let it ஒன்றே spread ஒன்று out. தேவை, We need ஜெபம். one. We need prayer. அவர்கள் 4 சுவருக்குள்ளே ஜெபம் பண்ணினார்கள். They prayed within the 4 walls. தேவன் தடைகளை உடைத்து, The Lord did break the barriers. தேவன் ஒரே நாளில் 3000 பேரை கொண்டு வந்தார். The Lord brought 3,000 people onto them in one day. நான் சொல்லுவேன், I would say, வெறும் யூதர்கள் மாத்திரம் சேர்க்கப்படுகிறார்கள். not only the Jews, சபை யூதர்களுக்கு மாத்திரம் போகிறது. only the message is going to the Jews. ஆனால் தேவ திட்டம் என்ன தெரியுமா? You know what is the plan of the Lord? புறஜாதிகளாகி நமக்கு சுதர வேண்டும். And to the heathen, all to the Gentiles, we also உலகம் should get முழுவதும் the message. சுவிசேஷம் பரம்ப வேண்டும். And throughout the world, the message should go. தேவன் மேலிருந்து கண்ணோக்கி பார்த்தார். The Lord is looking unto us from top. எந்த மனிதனை கொண்டு இந்த சுவிசேஷம் பரம்ப வேண்டும்? By whom shall I? எந்த குடும்பத்தை கொண்டு இந்த உலக By which சுவிசேஷம் family will I? Present? புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் கொண்டு போக வேண்டும். To whom the message will be taken by the Gentiles. தேவன் உலகத்தை எல்லாம் சுற்றி பார்த்த பொழுது The Lord looked unto the world. ஒரே ஒரு குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய கண்கள் The விழுந்தது. Lord's eye fell on one particular family. அங்கே ரோமனாகிய கொர்நேலியு என்ற ஒருவன் அங்கே இருக்கிறான். And there was Cornelius. அவன் புறஜாதியான். And he was a Gentile. தேவனுடைய கண்கள் அவன் மேல் விழுந்தது. And the mercy of the Lord was upon him. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, Acts of Apostles chapter 10. அவன் தான தர்மம் பண்ணுகிறவனாய், And he did give alms. இரவும் பகலும் And ஜெபிக்கிறவனாய், he was the one who used to pray day and night. ஜெபிக்கிறவனாய் இருந்தான். Brother, கொர்நேலி செத்து 2000 வருஷம் ஆச்சு. Cornelius died 2000 years ago. இன்னும் அவனுடைய குடும்பம் வேதத்திலே பேர் எழுதப்பட்டிருக்கு. But his name is written in the scriptures. கொர்நேலிவே, Cornelius, நீ ஒரு புரதேசத்தான், you are a Gentile. ஒரு புறஜாதியான். You are a Gentile. எப்படி இந்த கிறிஸ்தவ சரித்திரத்தில் நீ வந்தாய்? How did your name come into the scriptures? அவன் சொல்லுவான்,
And he would say, ராத்திரி பகலும் ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. and he would say, I prayed day and night. தேவனை நோக்கி நான் ஜெபம் பண்ணேன். I prayed and cried unto the Lord. என் குடும்பத்துக்காக தான் ஜெபம் பண்ணேன். I prayed for my family. எனக்கு தெரியாதுங்க என் பேர் இந்த மாதிரி உலகம் எல்லாம் I didn't know that my name will feature in the என் Bible. வீட்டில் ஆரம்பித்த ஒரு சின்ன ஊழியம். Our small ministry that started in the என் family. நண்பர்களை கூப்பிட்டு ஒரு காட்டேஜ் மீட்டிங் நடத்தினேன். And it was a cottage prayer meeting that I started. எங்க பேதுருன்னு ஒருத்தர் வராரு நான் கேள்விப்பட்டேன். And Peter was coming என் to ஃப்ரெண்ட்ஸை this. கூப்பிட்டேன். I called my என் friends. சொந்தக்காரங்களை கூப்பிட்டேன். I called my ஒரு relations. காட்டேஜ் மீட்டிங் தாங்க நடத்தினேன். I just organized இந்த a cottage காட்டேஜ் meeting. மீட்டிங் வேர்ல்ட் முழுவதும் போகும்னு எனக்கு தெரியவே But I didn't தெரியாது. know that this cottage prayer meeting will be scripted in the Bible. இந்த அற்பமான ஆரம்பம் எப்படி மைமையான முடிவாக This மாறியது. simple start, how did it become glorious in latter days? அந்த வீடு என்ன வீடு தெரியுமா? You know what is this house? ராத்திரியும் பகலும் ஜெபிக்கிற வீடு. And this house, Cornelius' house, was a house of prayer. உங்க Day வீட்ல and என்ன night they would pray. உங்க வீட்ல என்ன நடக்கு? What is there in your house? உங்க வீட்ல என்ன நடக்கு? What happens in your house? உங்க வீட்ல என்ன நடக்கு? What is that happening in your house? அறிவு பெருத்து போயிடுச்சு. நீங்க என்னென்ன நண்பர்கள் எல்லாமோ தேடுறீங்க. You look out for friends. நான் சொல்றேன் பிரதர். I would say, dear friends, தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். the Lord will change not. He is the same yesterday, today, and forever. அன்றைக்கு ஜெபத்தை கொண்டு தான் கிரியை செய்தார். In those days, He did everything through prayer. புதிய ஏற்பாட்டில் ஜெபத்தை கொண்டு தான் கிரியை செய்தார். Even in the New Testament, He did everything through prayer. இன்றைக்கும் ஜெபத்தை கொண்டு தான் கிரியை Even செய்வார். till today, He does everything through prayer. ஜெபம் இல்லாத ஒரு கிரியை இல்லவே இல்லை. Nothing will come to pass without prayer. கொர்நேலி யாரோ உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. We do not know who is this Cornelius. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சரித்திர நாயனாக மாறிட்டான். But he has become a feature in the Bible. எப்படிப்பா மாறின? How did you become like this Cornelius? ராத்திரியும் பகலும் ஜெபம் பண்ண. Because of his prayer, day and night. அதனால தான் இயேசு சொன்னார். That's why the Lord said, உன் கதவை மூடிக்கொண்டு அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணப்பா. may you close the door and seek the Lord in secret. உன்னை ஒருத்தனும் பார்க்க வேண்டாம். No one will look at you. உன் ஜெபத்தை ஒருவனும் கேட்க வேண்டாம். No one will hear your prayers. நீ எவ்வளவு ஜெபம் பண்றியோ How long you pray? அதற்குரிய பலனை நீ வெளியரங்கமாய் காண்பாய். For your prayer that you do in your secrecy, the Lord will reward you. ஒருவேளை உள்ள ஒருத்தனை பார்க்காம இருக்கலாம். The one is looking at you. அரைக்கதவை மூடிக்க. May you pray to the Lord in secret. முழங்கால் படியிடு. May you kneel down. நீ கதறு. May you sigh. நீ ஜெபம் பண்ணு. May you pray. பலன் அளிக்கிறவர் நான். It is I who give you the reward. உங்களுடைய அறிவு ரொம்ப பெருத்து போச்சு. உங்களுடைய ஞானம் ரொம்ப பெருத்து போச்சு. Because your intelligence and your wisdom has grown. உங்களுடைய ஞானத்தை கொண்டு போறதுக்கு என்னெல்லாமோ வந்துருச்சு. There are so many things that is helping you in your wisdom. பட் தேவன் ஒரு மனிதனை தேடி கொண்டிருக்கிறார். Lord is looking out for a man இந்த அநியாயத்தை மாற்றுவதற்கு, to change the captivity இந்த நியாயத்தை மாற்றுவதற்கு and to bring about justice. நான் சொல்லுவேன். I would say ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். the angels will sound the trumpet. ராஜ்யங்கள் கர்த்தருடையதா மாறினது. The nations started belonging to the Lord. பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறார். And the servants of God shall start reigning the government. இது தேவன் குறித்தது. It is predetermined இது by the தேவன் Lord. குறித்தது. It is planned by the Lord. நான் சொல்லுவேன் காரியங்கள் குறித்த நிறைவேற வேண்டுமானால் If you want the things that has been promised to accomplish, அக்கிரமம் நிறைவாக வேண்டும். corruption should come to an end. அக்கிரமம் பெருக பெருக Even as the evil rises, நான் எல்லா தாழ்மையோடு சொல்லுவேன், humbly I tell you, தேவ ராஜ்யம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. the Lord's covenant is coming closer. அக்கிரமம் பெருக பெருக As the evil rises, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? what is that you're doing? செய்தி அனுப்புகிறீர்களா? You're sending messages? வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? Are you just a gazer? சிரித்து கொண்டிருக்கிறீர்களா? Are you just a laughing stock? நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? And are you sharing with your friends? ஆனா ஆண்டவர் ஒன்ன தேடிட்டு இருக்கிறாரு. The Lord is looking out for a person. நியாயம் இல்லைன்னு பார்த்தேன். And there is no justice. ஒருத்தன் இல்ல. And there is no one who will pray. ஒருத்தன் இல்ல. There is no one who could cry out. ஜெபிக்கிறவன் ஒருத்தன் இல்ல. There is no one who will cry out and pray. நான் மிக துக்கத்தோடு சொல்லுவேன். But very sad heart I tell இன்றைக்கு you. தேவனுக்கு யார் தேவை தெரியுமா? You know who the Lord leads?
ஜெபிக்கிற மனிதர்கள் தேவை. The Lord needs the people who would pray. ஜெபிக்கிற குடும்பங்கள் தேவை. The Lord needs the families which will pray. ஜெபிக்கிற சபை தேவை. The Lord wants a church who would pray. உண்மையான ஒரு சபை என்னவென்று கேட்டால், You know what is a church? அந்த சபையில 10 கோடி ரூபாய் வருமானம் வருது இல்ல. And it is not the earning that accounts for your church. அந்த சபை ஜெபிக்கிற சபை. That church should be a church of prayer. வேதம் என்ன சொல்ல தெரியுமா? You know what the Bible ஆதி says? சபை ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார். The early churches, they were firm in their prayer. ஜெபத்திலே உறுதியாய் தரித்தார். And they were firm in their prayers. நான் உங்களை பார்த்து மிக அன்பாக கேட்கிறேன். Lovingly, I ask you, நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? in what state you might be, அங்க அநியாயம் நடக்கு. and there is corruption or evil happening. ஊப்பியில் அநியாயம், There is evil happening. குஜராத்தில் அநியாயம், சிரியாவில் அநியாயம், There is ஈராக்கில் அநியாயம். evil நீங்க happening in பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். Iraq and Syria நீங்கள் and in பேசிக் Syria. கொண்டிருக்கிறீர்களா? இல்லை தேவ சந்நிதியில் உங்க சத்தம் எட்ட பண்ணுகிறீர்களா? Are you crying to the Lord for these countries? எத்தனை பேர் மனச்சாட்சியிலே கை வைத்து இந்த அநியாயத்தை நீர் பாரும் என்று சொல்லி நான் தேவனை ஏறெடுத்து கொண்டிருக்கிறேன். And how many of you all cry for this country? எத்தனை விசுவாசிகள் unto the Lord? மனச்சாட்சியிலே கை வைத்து நீங்கள் இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே நாளில் சொல்ல முடியும்? And how many of you all can say, touching your conscience, that you are praying for these countries? ஆவியான் உங்களுக்கு இறங்குவாராக. The Lord will judge you. அங்க கூட சொன்னேன், Even in morning I said, எங்களுடைய வீடு இங்க இந்த மேலே இருந்துச்சு, and my house was on top here, அந்த பக்கம் ஓப்பன். and the other side was open, எதிர் வீட்டில் ஒரு ஒருத்தர் மிலிட்ரிக்கார் இருந்தார். and there was a military officer residing opposite, என்னை விட 2 பங்கு இருப்பார் ஆளு. and he was quite bulky. அவர் வீட்டில் எல்லாமே மிலிட்ரி, அங்க ஆஃபீஸில் மட்டும் இல்லை, வீட்டிலே மிலிட்ரி ஆர்டர் தான். And even in the house, மனைவி he used to கிட்டே be like மிலிட்ரி officer. ஆர்டர் தான், பிள்ளைங்கிட்டே மிலிட்ரி ஆர்டர் And தான். everything used to be like the military order in the house. அந்த பையன் டிஃபன் பாக்ஸ் என்னமோ தொலைச்சிட்டு வந்துட்டான். And that boy who he lost his நான் tiffin மத்தியான box in வேளை the school. நல்லா தூங்கிட்டு இருக்கேன். And it was afternoon time. I was sleeping, அவன் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கான், and the boy had டிஃபன் come பாக்ஸ் returned, தொலைச்சிட்டானா. and he lost his tiffin box. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? You know what that officer did? நேர வாசலுக்கு நேர எதிர் வாசல். And my entrance was just facing his. பையன் நிக்க வச்சிருக்காரு. அட்டென்ஷன். The boy was asked to stand in attention ஏன்னா மிலிட்டரிக்காரச்சு. அட்டென்ஷன். because he is a military officer. He said, அட்டென்ஷன்ல நிக்கிறான், கை அசைய கூடாது. and the boy was standing in attention, and he is not supposed to move his lips. ஒரு 6-7 வயசு இருக்குங்க. மனுஷன் பெல்ட்டை எடுத்துட்டு சாத்துறான். And the officer took the belt and whipped him. ஒய்ஃப் கதவு முடிக்குது. And the wife entered the room and she இவன் bolted herself. பின்றான். And the military officer, he was whipping that boy அந்த with the belt. பையன் கத்துறான். எல்லாம் ஊரே வேடிக்கை பார்க்க, ஒருத்தன் பக்கத்துல வரல. But the boy was screaming. Boy was screaming. நான் No one நல்ல came for his தூக்கம், help. சரியான தூக்கம். But I was fast asleep. எனக்கு ஒரு குழந்தை கதற சத்தம் கேக்குது. The moment I heard the boy கதறது cry, கதறு. டக்குன்னு எழும்புனேன். that disturbed me, and I got up. வெளிய வந்து பார்த்தா அட்டென்ஷன். And அட்டென்ஷன். I came out and see. I came out and see, and the boy was standing in attention, and the father was whipping him. நான் அங்க சொன்னேன், And I told him, டேய் பெல்ட் நிறுத்துடா. and with a great voice, I shouted at that officer நிறுத்துடா. and said, "Throw the belt down." அப்படின்னு. And the officer stood at attention. இதுக்கு மேல நீ கையை நீட்டின, அடுத்து நடக்கிறதே வேற, நீ போக வேண்டிய இடம் வேற. And hereafter, if you strike this boy, you will face the consequences, I said. நான் எப்படி மாறினேன் எனக்கு தெரியல, அப்படி மாறிட்டேன். And I did not know how this transformation came in me. எப்படி எழும்புனேன்னு தெரியல, I did not know how I rose. எப்படி இந்த கடுமையான வார்த்தை பயன்படுத்த தெரியல. How I did not know how. ரெண்டே நிமிஷத்துல எல்லாம் அடங்கி போயிடுச்சு. That everything was set calm and quiet in 2 minutes. எழுப்புறது என்ன தெரியுமா? You know what is that which woke me up? The cry of the boy. சின்ன பிள்ளையனுடைய கதறுது. The cry of the boy did wake me up. இவன் அடி வாங்கிட்டு மௌனமா அட்டென்ஷன்ல நின்றுப்பான்னா, If only the boy would have taken all the whipping, and if he had to stand quiet, அவனை சாகிற வரைக்கும் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். and I think the father would have struck him till his death. ஆனா என்னை நித்திரை எழுப்பினது என்ன தெரியுமா? What is that made you rise from my sleep? நான் சொல்வேன், ஒரு பிள்ளையினுடைய கதறுது. And it is the cry of the boy which made you work. அது அநியாயம். And it is an injustice. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. And people are
viewing ஆனா that அவனுக்கு wrong. நியாயம் எப்ப கிடைச்சதுன்னா When did he அந்த get the பிள்ளையினுடைய கதறுதல். And it is because of the cry of the boy he got justice. ஆண்டவர் அமைதியா உட்கார்ந்திருக்காரு. The Lord is seated quietly. எதை கேட்க விரும்புறார் தெரியுமா? What is that the Lord wants to hear? இந்த கதறுதலை கேட்க விரும்புறார். The Lord wants to hear your cry. ஆண்டவரே, Lord, அநியாயத்தை பாருப்பா. Lord, see the injustice that நடக்கிற is- அநியாயத்தை பாரும். Lord, look at the injustice. கண்களை Lord. திறந்து பாரும் May you open your eyes and view the injustice, என்று Lord. கூச்சலிடுகிற குடும்பத்தை தேவன் The காண. Lord is looking out for the family which cries. Brother, you are a Pentecostal people. We are the people of You are a Pentecostal pastors. Thank you, Jesus. The Pentecostal family. Thank you, Lord. உங்க வீட்ல சத்தம் கேட்கணும். Your cry should reach out to the Lord. இந்த சத்தம் உங்கள் வீட்டிலிருந்து கேட்காவிட்டால் If this cry doesn't reach the Lord from your family, தேவன் குறித்த காரியங்கள் நிறைவேறும் என்று நீங்கள் கற்பனை may you காணாதீர்கள். not take it for granted that the things will come to pass after it. The time is காலம் accomplished. நிறைவேறலாம். The time might come to pass. 70 ஆண்டுகள் நிறைவேறி தீரலாம். The time might come and get accomplished. தேவன் காரியங்களை நிறைவேற்றுவதற்கு But for the Lord to do இன்னும் His work, காரியங்களை நெருக்கமாக்குகிறார். for the Lord to do the work, இன்னும் காரியங்களை நெருக்கமாக்குகிறார். the Lord is creating. இன்னும் நெருக்குகிறார். The Lord is entwining everything. எதற்காக? For what? இன்னைக்கு சபையில எல்லாம் நாகரிகம் இருக்கிறது, எல்லாம் அறிவு இருக்கிறது, எல்லாம் ஞானம் இருக்கிறது. We have intelligence, we have wisdom. தேய்ந்து 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 போகிற காரியம் என்னவென்றால், Now what is that we are lacking? What is that we are lacking? எத்தனை பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள்? How many of the children do pray? எத்தனை வாலிபர்கள் How ஜெபிக்கிறார்கள்? many of the youth pray? எத்தனை கன்னியர்கள் ஜெபிக்கிறார்கள்? How many of the young ladies do pray? எத்தனை பெற்றோர் ஜெபிக்கிறார்கள்? How many elders or the family heads எத்தனை pray? ஊழியர்கள் கதறுகிறார்கள்? And how many of the ministers do cry unto the Lord? சிலுவை கதறுதலின் இடம். The cross is depicting for cry. இயேசு கதறினார். The Lord did cry. இயேசு ரத்தம் சிந்தினார். The Lord did shed His blood. இயேசு வேர்வை துளிகளாய் விழுந்தது. The sweat was transformed into blood. அதை படிச்சுட்டு போறதுக்கு இல்ல பிரதர், ஒரு பாட்டு இருக்கு. And we need a vessel. என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை, என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை, எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவே, எண்ணி எண்ணியே பொங்காவேல் என்னே சரையே, வேண்டுதல்
தேடுதே. சிலுவை தியானம் The meditation அறிவுக்கு உள்ள தியானம் அல்ல. and it is not you can apprehend with your intelligence. ஆண்டவரே, Lord, இந்த தியானம் the meditation, உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. Lord, may I get transformed like you, Lord. உம்மை போல என்னை மாற்றும். Lord, transform me like you. சிலுவை முன்குறிக்கப்பட்ட சிலுவை, It is the cross which is காலம் predetermined, நிறைவேறின பொழுது நடந்த சிலுவை. and it is at the right time it has come to ஆனால் pass. அதை நிறைவேற்றுவதற்கு And to get it accomplished, இயேசு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். the Lord did pray. பலத்த சத்தத்தோடு ஜெபம் With a பண்ணினார். loud voice he did pray. வியர்வை இரத்த துளிகளாய் விளம்படி ஜெபம் பண்ணினார். And his sweat was transformed. முழங்கால் படியிட்டு ஜெபம் He பண்ணினார். did kneel down and pray. தேவதூதன் பலப்படுத்தும் வரைக்கும் ஜெபம் பண்ணினார். And the angels did strengthen him. The Lord prayed. உண்மையாக குட் ஃப்ரைடே நீங்க வந்திருப்பீர்களானால் If you have come here for a Good நம்முடைய Friday, வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாக மாறுவதா? your life should be our life of கர்த்தரை prayer. நோக்கி கதறுகிற You got to cry unto the ஒரு Lord. வாழ்க்கையாய் மாறுவதா? You should cry unto the Lord. தேவன் ஜெபத்தை கேட்டு The Lord will hear your prayer. உங்கள் தனி வாழ்க்கையிலே, Even in your உங்கள் individual life, குடும்பத்திலே, in your family, நம்முடைய ஊழியத்திலே and in your ministry. தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை தேவன் நிறைவேற்றி The Lord முடிப்பார். should help you to accomplish whatever you தேவனுடைய plan. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy நான் name. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையை விசுவாசிக்கிறேன். Humbly I believe in the name of the ஆண்டவரே, Lord. எங்கள் வீடுகளை ஆசீர்வதியும் May the என்றார். Lord bless your house. தேவ திட்டத்தை நிறைவேற்றும். May the Lord's plan be fulfilled in your family. ஏனென்றால் உங்கள் மேல் நான் நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கானவைகள், And whatever I have planned அவைகள் pertaining to you is peace. நன்மையானவைகள். தேவன் நம்மை குறித்தும் The Lord has நம்முடைய planned குடும்பத்தை குறித்தும் with our family, நம்முடைய ஊழியத்தை even குறித்தும் with our ministry. தேவன் நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மையானவைகள், Everything is good pertaining to our அவைகள் ministry and சமாதானத்துக்கானவைகள். family. And it is for peace. அதை நிறைவேற்ற வேண்டுமானால் If it has got to be accomplished, உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். and our duty is to pray. இயேசு ஜெபித்தார். The Lord prayed. இயேசு முதலாவதாக முன்குறிக்கப்பட்ட சிலுவை சுமந்தார். And he did carry the cross as planned. இரண்டாவதாக Secondly, 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 1 Corinthians chapter 3 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 Corinthians 15:3. உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி வேத வாக்கியங்களின்படி மரித்தார். போதும். And he did die இயேசு according to the scripture. முன்குறிக்கப்பட்டபடி மரித்தவர் மாத்திரமல்ல, He did die according to what was அவருடைய planned. மரணம் His death, வேத வாக்கியங்களின்படி நடந்தது. and he died according to the scriptures. சுருக்கமா சொன்னால், In short, அவருடைய மரணம் வேத வாக்கியங்களை நிறைவேற்றினது. and his death fulfilled the scriptures. நான் நிறைய வசனம் தரேன் இன்னைக்கு. And நீங்க I எல்லாம் will tell you வாசிக்க many வேண்டாம். verses. எப்படி இயேசுவினுடைய மரணத்திலே தேவனுடைய வேதம் நிறைவேறுச்சு. And how did the scriptures got accomplished in the death of the Lord Jesus Christ? நிறைய வசனங்கள் இருக்கு. There are many verses. பட் இயேசுவினுடைய மரணத்துக்கு மாத்திர சில வசனங்களை தர்றேன். And pertaining to the death of Jesus Christ, I give you some verses. மத்தேயு 26 அதிகாரத்துல Matthew 55 56 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இயேசுவை வந்து தோட்டத்துல பிடிச்சாங்க. Matthew 26:55. சீசர்கள் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. The Lord was apprehended and those disciples இயேசுவை fled. பிடிச்சப்போ சீசர்கள் எல்லாரும் ஓடிட்டாங்க. At the moment Jesus was captured, the disciples ran. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் சொன்னாங்க, Little while ago they said, மரிக்க வேண்டியதா இருந்தா கூட நான் மரிப்பேன், even unto death we will மறுதலிக்க follow. மாட்டேன். We'll follow. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னானுங்க, Little while earlier they said, இப்ப இயேசுவை விட்டுட்டு ஓடிட்டானுங்க. now Jesus was captured. ஆனா உங்களுக்கு தெரியுமா, You know, இந்த சம்பவம் ஏறக்குறைய 550 வருஷத்துக்கு முன்னால இந்த சம்பவம் நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வச்சார். and it was foretold 555 years ago. சகரியா 13 அதிகாரம் 7 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, If you read மேய்ப்பனை வெட்டுவேன்
மந்தைகள் I சிதறடிக்கப்படும். shall strike the shepherd, and the sheep will be scattered. மந்தைகள் சிதறடிக்கப்படும். The sheep will be scattered. மேய்ப்பனை வெட்டுவேன். I shall strike the shepherd. தன் மேய்ப்பன் சொன்னார், அவரை பிடிச்ச உடனே அவளர் ஓடிட்டான். The moment Jesus was captured as shepherd, நீங்க the people- மத்தேயு 27ஆம் அதிகாரம் Matthew 27, நான் நினைக்கிறேன் முதலாம் 1ஆம் வசனம் கீழே வாசிப்பீங்கன்னா இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு யூதாஸ் காட்டி கொடுத்தான். Judas Iscariot sold Jesus for அவருடைய 30 pieces மனச்சாட்சி of silver. பாதித்த பொழுது When he was அந்த pricked, காசை கொண்டு தேவால் தூக்கி எறிஞ்சான். and he did throw the coins அப்போ in the jail. தேவாலயத்தில் யோசித்தாங்க, And- இது ரத்த கிரயமான காசு, And this money is spent for the blood. இதை என்ன செய்யலாம்? What shall we do with this money? உடனே என்ன பண்ணாங்க? You know what they did? 30 வெள்ளி காசுக்கு ஒரு குயவனுடைய நிலத்தை கொண்டார். They did buy a potter's land for this 30 pieces of silver. நீங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா If you go to Israel, இன்னும் கூட அந்த நிலம் அப்படியே இருக்கு. even unto this day, that place is அந்த still- நிலம் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் அப்படியே குயவன் நிலமாக இருக்கிறது. that blood of field is still there, even unto to this day. யாரு இறங்கி கூட பார்க்கறது இல்ல. And people do not look at it. ஆனால் நீங்க நினைக்கிறீங்களா எதேச்சா நடந்து போச்சுன்னு? And did you think this happened by chance? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. The Bible says, சகரியாவின் புஸ்தகம் the book of Zechariah, தயவு செய்து 11ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா if you would read 11 and எனக்கு 12, 30 வெள்ளி காசை நியமித்தார்கள், and they gave me அதை 30 குயவன் pieces of- நிலத்தில் எரிந்து விடு என்று சொன்னேன். and they said, throw it for the potter's field. 30 வெள்ளி காசுக்கு குயவன் நிலத்தை வாங்கினார். And they did buy the potter's field for 30 pieces of silver. என் இயேசு 30 வெள்ளி காசு காட்டி கொடுக்கப்படுவதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனால் And முன்குறிக்கப்பட்டது. this was foretold 500 years அவர் ago by எப்படி Zechariah. பிடிக்கப்படுவார், How he will be captured, அவர் எப்படி காட்டி and கொடுக்கப்படுவார். how he shall be betrayed. மார்க் 15ஆம் அதிகாரம் Mark chapter 15, 27ஆம் 28ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா Mark 15, வலது 27, பக்கத்திலே 28. ஒருவனும் இடது பக்கத்திலே ஒருவனுமாக அவரோட சிலுவையில் அறைந்தார்கள். There will be two benefactors who will be crucified on the left and right. நீங்க வசனத்தை வாசித்து பாருங்க. If you would read the verse, அக்கிரமக்காரல் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் and அதனாலே நிறைவேறிற்று. you shall be numbered with the transgressors. The நான் word has சொல்லுகிற been fulfilled. ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாலே இருக்கிறது தீர்க்க தரிசனம் நிறைவேறினது, வேத வாக்கியம் நிறைவேறினது. And it is prophecy which has got fulfilled. It has been said. இயேசுவை பிடிச்சானுங்க. They captured Jesus. அவங்களுக்கு இயேசுவை தாங்க சிலுவையில் அறையணும். They should have crucified only Jesus. அவன் கேட்டது இயேசுவை தான். They wanted only ஆனா அவரை Jesus. சிலுவையில் அறையும் போது But when he was about to be crucified, வலது பக்கத்துல ஒரு திருடன், there was a thief on the right, இடது பக்கத்துல ஒரு திருடன். there was a thief on the left. எதுக்கு அடிச்சானுங்க? You know for what reason they? இயேசுவை இந்த உலகத்துக்கு யாரா காட்டணும்னு சொன்னா You know, அக்கிரமக்காரனா காட்டணும். they wanted to depict Jesus அவர் as a ராஜா thief. என்று ஆராதிக்கப்படுகிறார், And he is being அவர் worshipped as a பரிசுத்தர் king. என்று போற்றப்படுகிறார். And he is being worshipped as ஆனா holy இந்த of உலகம் holies. என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா What is the world that should look at? அக்கிரமக்காரராக இந்த உலகத்துக்கு காட்ட He விரும்பினார். should be numbered as the transgressor. அதனால தேவையில்லாம ரெண்டு பேரை கொண்டு அடிச்சானுங்க. Because of that, they also crucified the thieves at the வேதம் side. சொல்லுகிறது. The Bible says, ஏசாயா 53ஆம் அதிகாரம் Isaiah chapter 53, 12ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா If you would read 12th verse. அக்கிரமக்காரரில் ஒருவனாக அவர் எண்ணப்பட்டார். and he was numbered with the transgressors. ஏறக்குறைய 700 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு சிலுவையில எப்படி தொங்குவார் என்பதை தீர்க்கதரிசி எழுதி வைத்தார். And it was prophesied 700 years ago how Jesus will be தேவனுடைய crucified. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. யோவான் 19ஆம் அதிகாரம் 28 29. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று தேவன் அழைத்தார். அப்பொழுது கசப்பு கலந்த காடி நீரை அவருக்கு கொடுத்தார். And when he was crying on the cross, he said, I thirst, and they gave him vinegar to drink. அவர் இயற்கையா தாகமா இல்ல. And by nature, he was not thirsty. வேதம் சொல்லுகிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக Because the prophecy got to be fulfilled, உடனே காடியை கலந்து கொடுத்தானுங்க. they gave unto him vinegar. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். தேவனுடைய 69, நாமத்துக்கு 21. மகிமை உண்டாவதாக.
Glory be to God's holy name. மார்க் 15:34 வாசித்தீங்கன்னா, ஏலி ஏலி லாமா சபக்தானி, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். My Lord, why hast thou forsaken me? He says. வேதம் சொல்லுகிறது 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே இயேசுவின் பாடு மரணங்களை தாவீது சொல்லும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். When David talks about the sufferings of the Lord, தேவனுடைய David uses நாமத்துக்கு this. மகிமை உண்டாக்கும். யோவான் 19:24 எடுத்து பார்த்தீங்கன்னா, John 19:24, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக வஸ்திரத்தை சீட்டு போட்டார்கள். and for the scriptures to be fulfilled, they parted with the வஸ்திரத்தை garment. சீட்டு போட்டார்கள். They parted with the சீட்டு garment with போட்டு lots, பங்கிட்டு கொண்டார்கள். and they casted lots and parted the garment. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் சங்கீதம் 22:18 சொல்லுகிறான், என் வஸ்திரத்தின் மேல் சீட்டு போட்டார்கள். And they casted lots on my garments. யோவான் 19ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, John 19:36, போச்சவர் வந்து எல்லாருடைய எலும்புகளை முறிக்கிறார்கள். the soldiers, they were breaking all the bones, எல்லா காலையும் முறிக்கிறார்கள். and all the legs were being broken. வேதம் சொல்லுகிறது, The Bible says, இயேசுவிடத்தில் வரும்போது மரித்திருந்தார். when they came to Jesus, he has already ஆகையினாலே died. அவர் கால் எலும்பை முறிக்கவில்லை. They did not break his legs. வேதம் சொல்லுகிறது, The Bible says, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. and the prophecy to be fulfilled, they did not break அப்போ the bones. இயேசுவினுடைய எலும்பு முறிக்கப்படாது. And the bones of the Lord Jesus Christ will not be broken. ஏற்கனவே தேவன் சொல்லிவிட்டார். And it was already foretold. யாத்திரை ஆமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனத்திலே பஸ்கா பலியினுடைய எலும்பு ஒன்றும் முறிக்கப்படக்கூடாது. Exodus 12 and verse 46 it says, whatever be the sacrifice, நம்முடைய பஸ்கா பலியாகிய இயேசுவினுடைய எலும்பு முறிக்கப்படவில்லை. that is why Lord Jesus' bones were never broken. சங்கீதம் 34:20 படி அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. According to Psalm 34:20, none of the bones were broken of Jesus Christ. ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, And it was foretold 4000 years ago. இயேசு எலும்பு முறிக்கப்படாது. And it was foretold that Jesus' bones will தேவனுடைய never be நாமத்துக்கு broken. மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. யோவான் 19ஆம் அதிகாரம் John 19 37ஆம் வசனம் சொல்லுகிறது, and verse 37 says, வேத வாக்கியத்தின்படி அவரை விலாவிலே குத்தினார்கள். they pierced his ribs with a spear. ஏன்? வேத வசனம் சொல்லுகிறது, Because it is தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். they will look on to the one who is pierced. அப்ப இயேசு சிலுவையிலே குத்தப்பட வேண்டும். And it is needed for the Lord to be pierced on அறையப்படுகிறது the cross. மாத்திரமல்ல, குத்தப்பட வேண்டும். And it is to be, and he is to be pierced on the cross. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே Zechariah 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். And they said that we will look unto the one who we pierced. Zechariah எல்லாவற்றுக்கும் 12. மேலாக யோவான் 19ஆம் அதிகாரம் John 19, 39ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்ப்பீங்கன்னா, John 39 to 41. இயேசுவினுடைய அடக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. And Jesus' burial has been foretold. நிக்கதோமு என்கிற ஒருவன் And Nicodemus, ஏறக்குறைய 100 ராத்தல் வாசனை திரவியங்களை கொண்டு and Nicodemus brought mixtures of myrrh. 100 pounds. இப்ப நம்ம நாட்டில் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, செத்த பிறகு உப்பு போடுறோம். And in our country, we put salt after we அது after எந்த புண்ணியவாளம் to கத்து the body. கொடுத்தானோ தெரியல. ஐயோ, பெட்டி நிறைய உப்பை போட்டு எப்போ பெட்டி கீழே பிச்சிருமோன்னு எனக்கு பயம். And we do put a lot of salt in the coffin கொட்டுறா nowadays. கொட்டுறா உப்பை கொட்டுறா உப்பை கொட்டுறா. And we throw a lot of salt in the coffin nowadays ஏன்னா கெட்டு போகாம இருக்குமா? because it need to be embalmed. என்ன ஞானிகளா நம்ம ஆளுங்கள People are கிறிஸ்தவங்கள so மாறிட்டு. intelligent. ஆனா அந்த காலத்துல என்ன வச்சாங்கன்னா, உப்பு And those வைக்கல, கந்த வர்க்கங்களை வச்சாங்க. They kept myrrh and aloe. இது யாருடைய கல்லறையிலன்னு கேட்டீங்கன்னா, ஐஸ்வர்யவான்களுடைய கல்லறையில கந்த வர்க்கங்களை. And this is being done to the graves. பாடி ஸ்மெல்லா இருக்கிறதுக்கு. It is done to the ஏன்னா உள்ள போய்ட்டா நாரி comfort of போயிடும், rituals. பாடி நாறிடும். The body will start இந்த stinking. அது இற்று போகிற வரைக்கும் இந்த பாடி வாசனையா இருக்கிறதுக்காக, Till the body- இயேசுவினுடைய பாடி நாறக்கூடாதுங்கிறதுக்கு கந்த வர்க்கங்களை ஆயத்தம் பண்ணி வச்சாங்க. Till the body gets decayed, it should not stink. They kept spices. அதனாலதான் அந்த பெண்களும் கூட 3 நாளா உட்கார்ந்து கந்த வர்க்கங்களை ஆயத்தம் பண்ணி Even கொண்டு the வந்தாங்க. ladies were
manufacturing all these அப்படியானால் mixtures. என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா You know what is the இயேசுவை எப்படி அடக்கம் பண்ணான்னு அனாதையா சாவல, Jesus didn't die as an orphan. ஆனா எப்படி அடக்கம் பண்ணணும்னு விரும்பினாங்க தெரியுமா? You know how they wanted அவரை to ஒரு bury him? அக்கிரமக்காரராக அடக்கம் பண்ண விரும்பினாங்க. And they did not want him to அவரை ஒரு bury him as a தரித்திரரா transgressor. அடக்கம் பண்ண விரும்பினாங்க. He didn't want Jesus to be buried as a poverty man. சிலர் சொல்லுகிறார்கள், Some people say, இயேசுவின் வஸ்திரங்கள் எல்லாம் உறிஞ்சிட்டாங்களாம். and they took away all the robes of Jesus Christ. உண்மையா சரித்திரம் சொல்றாங்க. இயேசு எப்படி தொங்குனார்னு You know கேட்டீங்க? how did Jesus hang on the cross? The history says, உடம்புல ஒரு முளை துணி கூட கிடையாது. and he was hanging naked. இயேசு நேக்கடா தொங்க வச்சான். And Jesus was hanging naked. ஆனா அந்த படம் வரையறவன் இருக்கான் பாருங்க, The one who portrayed அவன் them, தான் பரிசுத்தமான தெய்வத்தை நாம நேக்கடா தொங்க வைக்க கூடாது and the one who அப்படின்னு சொல்லி portrayed this picture, அவன் தான் இடுப்புல ஒரு சின்ன துண்டை போட்டு விட்டான். and he just covered the unmentionables with a cloth. இன்னைக்கு நம்ம ஆளுங்க சிலுவைக்கு ரெட்டு துணி போடுற மாதிரி, But today we இன்னைக்கு நம்ம cast the ஆளுங்க red cloth around the cross. படிச்சுட்டு வராங்க. சிலுவைக்கு ரெட்டு துணி போட்டு அதுக்கு ஒரு சிலுவைக்கு ஒரு வச்சுட்டான். இயேசுனாருக்கு துணி வச்ச மாதிரி. Now we do put a red cloth across on the cross. சுருக்கமா என்ன தெரியுமா? You know what is the in short what is the இயேசு எல்லாத்தையும் வெறுமையாக்கி everything was taken away from. தரித்திரராய் அடக்கம் பண்ண. He was buried as a poor ஆனா man. வேதம் என்ன சொல்லு தெரியுமா? You know what does the Bible ஏசாயா say? 53ஆம் அதிகாரம் Isaiah chapter 50 9ஆம் வசனம் சொல்லுகிறது, and 53 துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். with the transgressors பட் அவர் he was மரித்த போது But when he died, ஐஸ்வர்யவானோடு அவர் உட்கார்ந்தார். he was buried as a rich man. அவரை எப்படி அடக்கம் பண்ண விரும்புறாங்க தெரியுமா? You know how they wanted to, தரித்திரராய் அடக்கம் பண்ண விரும்புறாங்க. but they wanted him to be buried as a பட் அவங்க transgressor. விருப்பத்துல மண்ணை போட்டு தேவனை ஐஸ்வர்யவானோடு உட்கார்ந்தார். But the Lord made him to get buried as a rich man. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? You know why do I tell all this? வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதா. I tell you all this because the prophecies should be fulfilled. ஆண்டவரே நீர் எப்படி மரித்தீ? How did you die, Lord? நான் மரிக்கும் போது When I died, என்னை குறித்து எழுதப்பட்ட அத்தனை வேத வாக்கியங்களையும் நான் நிறைவேற்றி முடித்தேன். and all the prophecy that was foretold about my death has got நான் accomplished. பிடிக்கப்பட்டது நிறைவேறுதல். And I was captured, நான் it accomplished. அடிக்கப்பட்டது நிறைவேறுதல். And I was stricken, that was நான் foretold. பேசினது வேத வாக்கியம் நிறைவேறுதல். Whatever has been foretold நான் according to the நடந்த scriptures, பாதைகள் வேத வாக்கியத்தின் நிறைவேறுதல். and whatever has been foretold in the scriptures என்னுடைய it got அடக்கம், accomplished. My என்னுடைய burial, அடக்கம் வரைக்கும் till my burial, வேத வாக்கியத்தை நான் நிறைவேற்றினேன். and I fulfilled the scriptures. நான் சொல்லுவேன், I would say, நீங்களும் நானும் you and me, அதே பாதையில் செல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். we have been called to follow the footsteps of Jesus. வேத வசனத்தை படித்தவர்கள் அல்ல, Not by வேத வசனத்தை பிரசங்கித்தவர்கள் அல்ல, வேத வசனம் நிறைவேற்றுவதற்காக எழுதி we are not being கொடுக்கப்பட்டிருக்கிறது. called to just read and to preach the word, but to படிக்கவோ fulfill it. பரிசு பெறவோ இல்லை. It is not இந்த to get வேத a prize. வசனம் பின்பற்றும்படி எழுதப்பட்டிருக்கிறது. The scriptures are given to us to follow it. அதனால வேதம் சொல்லுகிறது, That's why the Bible says, 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Psalm 105 and verse 9. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. வசனம் ரெண்டு வேலை செய்யுது. What does the word do? ஒண்ணு சொன்ன வார்த்தை, And it is the word which has been spoken, இன்னொன்று புடமிடுகிற வார்த்தை. and it is the one who tries. வசனம் ரெண்டு வேலை செய்யும். The word will do two things. ஒன்று உனக்காக நிறைவேற்ற போகிற காரியத்தை தேவன் வசனத்தின் மூலம் சொல்றார். Whatever the Lord wants to be fulfilled in your life, the Lord அதை speaks. நிறைவேற்ற வேண்டுமானால் If it is to be fulfilled, அந்த வசனம் எப்படி கிரியை செய்யும்னு how does the கேட்டீங்கன்னா, word perform? உன்னை புடமிடும். And it will try you. உன்னை புடமிடும். It will try you. எதுக்கு புடமிடும்? For what? புடமிடுங்கிற வார்த்தையை அக்னி பொன்னை புடமிடும். The fire is being used to purify the coal. எதுக்கு புடமிடும்? For what? அந்த பொன் அக்னிக்குள்ள கொண்டு போகும்போது When the gold is cast into the fire, தேவையில்லாத பொருட்கள் அதோடு சேர்ந்து இருக்கிறது. there are unwanted things which is அதை accompanied with the புடமிடும் gold. போது The moment தேவையற்ற காரியங்களை அகற்றி
சுத்த பொன்னை உருவாக்குகிறது. When it is purified in the fire, it comes forth as gold. சுத்த பொன்னை உருவாக்குகிறது. It comes forth as a pure அந்த gold. நெருப்புக்குள்ள போகும்போது 2 கிலோ இருக்கலாம். And when it is cast into the fire, it might be வெளியே full வரும்போது of- 1 கிலோ தான் இருக்கும். but when it is எல்லாம் coming out as வேஸ்டேஜ், gold, எல்லாம் வேஸ்டேஜ். whatever is இந்த waste, அக்கினி வேஸ்டேஜ் எல்லாம் நீக்கிட்டு the fire consumes all the wastage. சுத்த பொன்னை கொண்டு வருது. It brings forth as a pure gold. வேதம் என்ன செய்யும் தெரியுமா? You know what the word will do? உன்னை பரிசோதிக்கும். The word will try you. எப்பொழுது யாரை Who? யாரை Who will it try? யாரை புடமிடும்? Who will the word try? சும்மா கிடந்தவன, Not the one who is வீட்டுல சும்மா தூங்கிட்டு இருந்தவன. one who is sleeping in the house. உங்க அப்பா வணங்குவாங்க, Will they come and உங்க அம்மா வணங்குவாங்க, the father and mother will உன் pay. பிரதர்ஸ் வணங்குவாங்க, The brothers might எல்லாரும் reverence them. வணங்குவாங்க. Everyone might pay respect. நீ பிரகாசிப்பாய் Thou shalt shine. அப்படின்னு எவன் வாக்குத்தத்தம் பெற்றானோ, One who has received the promise of the Lord, எவன் மேல் தேவன் தம்முடைய திட்டத்தை வச்சிட்டாரோ, and on whom the Lord has kept his promise, அவனை தேவனுடைய வசனம் புடமிடும். only that person the Lord's word will try. மறந்தே போயிடாதீங்க. Don't ever forget that. தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுப்பாரானால், God will give us the promises. ஆண்டவரே என்னை உயர்த்தும், Lord, என்னை may- ஆசீர்வதியும், Lord, exalt என்னை me. எகிப்துக்கு ராஜாவா மாத்திரும். May you bless me, Lord. கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் If the Lord has promised அந்த you, வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் if that promise is to be fulfilled in your அந்த life, வசனம் இன்னொரு வேலையை செய்யும். that word will do another அந்த work. வசனம் உன் வாழ்க்கையை புடமிடும். The word will try you. எதுக்கு? For what? உன் உடம்புல இருக்கிற தேவையற்ற காரியங்களை அகற்றும்படி, The unwanted things will be உன்னை removed from your life, பரிசுத்தப்படுத்தும்படி. that it may sanctify you. அதனால தான் இயேசு சொன்னார், For the அப்பா, Lord said, உங்களை கொண்டு நான் பெரிய காரியம் செய்ய போறேன். I am going to do mighty ஆனா works. உங்களுக்காக நான் ஒன்றை ஜெபிக்கிறேன். I am praying for ஆண்டவரே, you. Lord, இந்த அப்போஸ்தலர்களை சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். Lord, may you fill him with truth. உம்முடைய வசனமே சத்தியம். Your word is truth, Lord. இவர்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய I am போகிறேன். going to do mighty things. இவங்க உலகம் எல்லாம் போறாங்க. You are going to go through the தேவன் world. பெரிய காரியம் செய்ய The போகிறேன். Lord is going to do mighty things. நான் சொல்லுவேன், I would say, இன்னைக்கு தேவன் நம்ம கொண்டு பெரிய காரியம் செய்யணும். if the Lord wants to perform தேவன் mighty நம்மை things to us, உயர்த்தணும். if you want to exalt him தேவன் மகிமைப்படணும். and the Lord's name to be glorified, நல்லதுதான். it's good. ஒன்றை மறந்துடாதீங்க. Don't ever forget one. பிரதர், Dear brother, யாரெல்லாம் உயர்வை எதிர்பார்க்கிறீர்களோ, whoever wants to get exalted, புடமிடாமல் தேவன் உயர்வை தருவதில்லை. without trial you shall not be exalted. நீ வசனத்தை பெற்றுக்கொண்டது உண்மையானால் If you have received the word, அந்த வசனம் உன் வாழ்க்கையை புடமிடும். the word will try you. தேவன் அவனை என்ன பாடெல்லாம் படுத்தினார். சும்மா நேரா கானான்ல தூக்கிக்கொண்டு மேலே கொண்டு உட்கார வச்சிடல. The Lord was not carried from Canaan to the heaven, எல்லா காரியத்தையும் சோதித்தார். and the Lord Jesus was tried in all aspects. வசனம் அவனை புடமிட்டது. The word tried him, தனிமையிலே ஒரு பெண்ணோடு இருக்க வைத்தார். and he was kept in loneliness with a lady, தன்னுடைய பெயரை மாற்றி அவனை அடிமையாய் வைத்தார். and he was under captivity, அவனை சிறையிலே அடைத்தார். and he was in prison, பல அவமானத்தை கொடுத்தார். and he had to bear the shame, நிந்தையை கொடுத்தார். என்னெல்லாம் கொடுத்தார். and everything was performed against him. கடைசி யார் வந்தான் தெரியுமா? You know at last what happened? தன் பகையாளிகளை நேசிக்கிறவனாய் வந்தான். And he came forward to love his enemies, எந்த காரியமும் அவனை அசைக்கல. and nothing shook him, சுத்த பொன்னாக வந்தான். and he came forth as gold, தேவன் அவனை எகிப்துக்கு அதிபதியாக மாற்றினார். and he was kept as a king of Egypt. உயர்வுக்காக ஜெபிக்கிற நீங்கள், And if you are praying for exaltation, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற நீங்கள், if you are praying for blessing, உங்கள் விஸ்தரிப்புக்காக ஜெபிக்கிற நீங்கள், if you are praying for your expansion, மறக்காமல் ஜெபியுங்கள். may you pray. தேவனுடைய வசனம் உங்களை புடமிட்டு பரிசுத்தம் பண்ணுவதற்கு ஒப்புக்கொடுங்கள். May you be ready for the word of the Lord to try you. May you offer yourself. இந்த உலகத்திலே நீ எவ்வளவு பயன்பட வேண்டும் என்பது தேவன் திட்டம் அல்ல. And how much you are going to be used in this நீ world. எவ்வளவு பெரிய ஆளாயிருக்கு தேவ திட்டம் அல்ல. God's plan is to தேவ be. திட்டம் What is God's plan? நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். That you got to be holy. நீ அவரை போல அழைத்தவரை போல You பரிசுத்தமாய். got to be holy even as
Lord Jesus was ஆனால் holy. இயேசுவினுடைய வாழ்க்கை என்ன நினைச்சு கேட்டீங்கன்னா, You know what happened in Jesus' life? வேத வசனத்தின்படி. And according to the word he lived. மூன்றாவதாக Thirdly, கலாத்தியர் 1 அதிகாரம் Galatians chapter 1 4வது வசனத்திலே and verse 4. பிதாவினுடைய சித்தத்தின்படி மரித்தார். And he died according to the will of his Father. முன் குறித்த தீர்மானத்தின்படி மரித்தார். And he died and he was preordained. வேத வாக்கியங்களின்படி மரித்தார். According to the scriptures he died. தேவனுடைய சித்தம். And according to the will of his Father. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to God's holy name. நல்லா கவனிங்க. Listen carefully. சிலுவையின் மரணம் என்ன தெரியுமா? You know what is the death on cross? அப்பாவுடைய சித்தம். And it is the will of the Father. ஆகையால் தான் கடைசில ஜெபம் பண்ணினாரு. That's why he prayed at last. இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும். And that's why he prayed unto the Lord, if it is thy will, let this cup pass from me. ஆனாலும் Nevertheless, உம்முடைய சித்தத்தின்படி. nevertheless, let thy will be done. ஏன் அவர் ஜெபம் பண்ணாரு? Why did he pray? நீங்க சில வேளைகளை யோசித்து பாருங்க. Sometimes you might think, வேதம் சொல்லுது, the Bible says, சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. and he was the sheep that carried all the sins of this world. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல In the Old Testament times, என்னுடைய பாவம் நீக்கப்படணும்னா, if my sin is to be forgiven, என்னுடைய மனசாட்சி வாதிச்சுதுன்னா, if my conscience pricks me, நான் போய் ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும். I should take your lamb, அதனுடைய தலை மேல கையை வைக்கணும். I should place my hand upon the lamb, என் பாவத்தெல்லாம் இந்த ஆட்டுக்கு மேல சுமத்தணும். and I should place all my sins upon the sheep, இது சுமந்து கொண்டு பலியாகும். and this sheep will be as a sacrifice. ஒரு மனிதனுடைய பாவத்தை ஒரு ஆடு சுமக்கும். And one sheep will carry one person's sin, ஆனால் but இயேசுவின் மேல ஒரு மனுஷனுடைய பாவம் இல்ல. Jesus did carry one man's sin. சர்வலோகத்தினுடைய And மனுஷனுடைய. he carried the sins of the whole world. நான் நினைக்கிறேன் I think சிலர்லாம் அழுதுட்டு வருவாங்க. பாஸ்டர், some people will come to me crying, செத்துறலாம்னு இருக்கிறேன் பாஸ்டர். and they would say, Pastor, it is better I die. எதுக்குமா சாவ போற? Why do you want to die? அவங்க பாருங்க. And it is their burden, ஒருத்தர் பாருங்க. and it is one man's burden, அவங்க பாரத்தை அவங்க சுமக்க முடியல. என்ன செய்றாங்களா? and they are not able to carry their own burden. ஊரா விட்டு பாரம் இல்ல. It is not other people's burden, அவங்க பாரம். it is their own burden. எங்க ஒருத்தன் பாவத்தை சுமக்கிறதுக்கு காடுக்கு போறான், மலைக்கு போறான், ஆத்துக்கு போறான், எங்கெல்லாமோ போறாங்க ஒருத்தன் பாவம். For one man's burden, they go to the hilltops, they go to the river. இயேசுவின் மேல அவர் பாவம் இல்ல. And on Jesus Christ, சர்வ உலகத்து மனுஷனுடைய பாரங்களும் அவன் மேல இறங்கி. on Jesus Christ, not one man's sin was placed, but the entire world's sin was placed on Jesus. நேற்றுக்கு பிரதர் வந்தாரு. And our brother came to me. தம்பி 9 மணிக்கு உட்கார்ந்தேன். I started at 9, மணி இப்ப 12. and now it is 11. ஒருத்தர் ஆயில ரூமுக்குள்ள நல்ல செய்தியோடு வரலப்பா. And no one came into this room with good message. காலையில 9 மணி உட்கார்ந்தா. From 9 o'clock, உள்ள வரும்போதே ஆளுங்க. and the moment they enter, எவ்வளவு நேரம் the கேக்குறது? room, crying. 9 மணில இருந்து 12 மணி உட்கார்ந்து இருக்கேன். ஒருத்த நாள் என்ன சிரிக்க வைக்கிற மாதிரி வரல. From 9 to 12, I'm seated. No person will come to me with good tidings. நானே யோசிக்கிறேன் 1 மணி நேரம் அப்படியே உம்முன்னு உட்கார்ந்து சிரிக்கட்டுவேன்னு சொல்றேன். ஆனா என்ன சிரிக்க வைக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. 9 மணிக்கு வந்தா போன் எடுத்தா ஒரே கோராம, போனை எடுத்தா துர்ச்செய்தி, உள்ள திறந்து விசிட்டர் அனுப்புனா வர்றதெல்லாம் வர்றது. From 9 to 12, I'll be seated in my office room, and only bad tidings comes to me. நான் ஒன்றும் சுமக்க போறது இல்லை. I'm not going to carry the burden. இந்த பாரத்தை கேட்கறதுக்கு எனக்கு முடியல. Only to listen to the burdens. சில வேளை ராத்திரி தூங்குனா உங்களுக்கு என்னமோ நாய் வருது பூனை வருது. சில சொல்லுவாங்க ராத்திரி தூக்கம் நாய் வருது பாஸ்டர், பூனை வருது பாஸ்டர். எனக்கு நாய் பூனை ஒரு நாள் வந்தது இல்லை, நீங்க தான் வர்றீங்க. After hearing your burdens, when I sleep, you do come in my dreams. தூங்கிட்டு இருக்கும் போது பாஸ்டர், even in my sleep, I only hear your crying. நான் யோசித்து பார்த்தேன். I thought, இவ்வளவு பெரிய சபையில such a big ஒரு church, 10 பேர் வராங்க அழுதுகிட்டு, அதுவே எனக்கு கோபம் வந்துடுது.
அதுவே எனக்கு சோறு பண்ணிடுது. என்னடா காலையிலேருந்து பிரச்சனை. ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், When I hear 10 people's burdens, என் ஆண்டவராக இயேசு மேலே but on Lord Jesus Christ, 4 பேர் சுமத்தலைங்க, it is not the 10 people's 40 burden. பேர் சுமத்தல. இந்த சர்வ உலகத்தினுடைய The entire world's sin was placed on the Lord Jesus Christ. குடிகாரன், கொலைகாரன், உபச்சாரன், என்னென்ன பாவம் செய்தாலும் அத்தனை பாவத்தையும் And the entire sins of this world was placed on Jesus Christ. இயேசுனுடைய இருதயம் தாங்க முடியல. And the Lord's heart was not able to bear it. கதறுகிறார். And he cries out. தூதன் பலப்படுத்துகிறான். The angel strengthened him. அப்போ ஆண்டவர் ஜெபம் பண்றாரு. The Lord prays, பிதாவே, Father, இந்த பாத்திரம் நீங்கட்டும். may this cup pass away from me. இந்த பாத்திரம் நீங்கட்டும். May this cup pass away இந்த from me. பாத்திரத்துல என்னத்தெல்லாமோ கொண்டு ஊத்துறாங்க. And what all things have been poured into this இந்த cup? பாத்திரம் பாவத்தினால நிறையுது. This cup is full to the brim with the sins. ஆனா But என் சித்தம் வேண்டாம், nevertheless, not my will. உம்முடைய சித்தம் நிறைவேறும். Let thy purpose will be done, என் Lord. மரணம் எப்படி மாறணும்னு கேட்டீங்கன்னா, How should my your will, உம்முடைய சித்தம். Yes, Lord. It is your will, Lord. May I அந்த fulfill. சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததினாலே Because he gave himself for the will. நடந்தது என்னவென்று கேட்டால், What happened? எபிரேயர் 10 அதிகாரம் 10 வசனத்தின்படி Hebrews 10:10. அந்த சித்தத்தினாலே நாம் எல்லாரும் என்ன செய்தோம்? Because of that, பரிசுத்தமாக்கப்படுகிறோம். and because of that, ஹல்லேலூயா. we became holy. நம்மை பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். We have been made holy. தேவ சித்தத்தின்படி மரித்ததினாலே Because he gave himself by the will of the Lord. நாம் எல்லாரும் யாரா மாறிட்டோம்? How have we been transformed? ஹல்லேலூயா. Hallelujah. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். We have been sanctified and made holy. பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். We have been made holy. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்வீர்கள்? Hallelujah. எதனாலே பரிசுத்தமானோம்? We have been sanctified by what? நீதினாலயா? Is it by our நம்முடைய righteousness? புண்ணியத்தினாலயா? Is it by நம்முடைய our- அறிவினாலயா? Is it by our No, intelligence? no. ஒருவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். The one who gave himself for the will of the Lord. தேவன் அவரை நொறுக்கினார். The Lord did break him. தேவ சித்தம் என்ன? What is your Lord's plan? ஏசாயா 53 அதிகாரம். Isaiah chapter தயவு 53, செய்து 9 10 வசனத்தை வாசிப்பீங்கன்னா, 9 and 10 if you would read. அவரிடத்திலே வஞ்சனை காணப்படவில்லை, And there was, கொடுமை செய்யவில்லை, and he didn't do வாயிலே anything evil. வஞ்சனை இருந்ததில்லை. And there was nothing evil in his mouth. தேவன் அவரை நொறுக்க சித்தமானார். The Lord wanted to break him. யார? Who? தேவ சித்தம் என்ன? What was the Lord's will? இயேசுவை நொறுக்க தேவன் The சித்தமானார். Lord wanted to break Jesus Christ. எதுக்காக நொறுக்கினார்? For what reason did he break him? வஞ்சனை இல்ல, And there was no iniquity. கொடுமை இல்ல, There was no hatred. பாவமே இல்ல. There was no sin. ஆனா தேவன் நொறுக்கிறார். But in spite of all that, Lord broke him. எதுக்காக? Why? இந்த பாத்திரத்தை நொறுக்கி He broke this cup. இவருடைய நொறுக்குதலினாலே By that breaking, அநேகர் பரிசுத்தமாகணும். that we might be transformed and sanctified as holy. பிரதர், தேவ சித்தம் என்ன தெரியுமா? You know what is Lord's plan? உங்களை பரிசுத்தமாக்குறது மாத்திரமல்ல, It is not making you உங்களை holy. கொண்டு அநேகரை பரிசுத்தமாக்கணும். Through you, He should bring many people உங்களை to கொண்டு holiness. அநேகரை பரிசுத்தமாக்க முடியுமானால் And if you can make others holy, என்ன செய்கிறார்? you know what? ஒரு பரிசுத்தமான பாத்திரத்தை நொறுக்குகிறார். And He broke the cup which was holy. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க யார தேவன் நொறுக்கிறார் தெரியுமா? And you want to know who the Lord breaks? அக்கிரமக்கான நொறுக்கவே மாட்டாரு. And He doesn't break the one who is with iniquity. பாவிய கை வைக்கவே மாட்டாரு. And He doesn't touch them at all. நான் சொல்லுவேன், I would say. உலகம் பயன்படுத்தி நொறுக்கி வெளியே போட்டுரும். The world will use a vessel and throw it ஆனா out. தேவன் வெளியே கிடந்த பாத்திரத்தை எடுத்து நொறுக்கி பயன்படுத்தும். On the other hand, the Lord will use the cup, break it, and use it for His glory. தேவன் ஒருவனை பயன்படுத்தும் முன்பதாக Before the Lord could use a vessel, தேவன் அவனை the நொறுக்குகிறார். Lord breaks him and என் tries him. ஆண்டவர் போன வழி அதுவே. This is the path what the Lord அவரை trod. நொறுக்க சித்தமாகி And He gave Himself for the நீங்கள் will of God. தேவனால் பயன்படுத்தப்படுகிற எந்த மனுஷனை எடுத்து பாருங்கள். And if you would consider all the people who தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்களை and நொறுக்கினார். all these people who would have went through this path, they were நொறுக்கி broken, they were tried. வெறுமையாக்கி
தேவன் அவர்களை பயன்படுத்தி. And then the Lord will use them for His glory. எந்த பாத்திரத்தை? Which vessel? நீங்க நினைச்சிடாதீங்க, பாஸ்டர் Pastor, நான் ஒரு பாவம் செய்யல, I have not sinned. அக்கிரமக்காரன் நல்லா இருக்கான், The one who performs iniquity is, அநியாயம் பண்றவன் நல்லா இருக்கான், and the one who is iniquity is திருடன் நல்லா prospering. இருக்கான். The thief is prospering. நான் தேவனை தேட தேட தேடதான் The more I seek the Lord, என்னை ரொம்ப ஆண்டவர் உடைக்கிறார். the Lord is breaking me. என் ஆண்டவரே சொல்லி கொடுத்தாரே, This is what the Lord taught us. எந்த கொடி அதிகமான கனி கொடுக்கிறதோ The one tree which bears more fruit, அந்த கனியை தான்ப்பா நான் வெட்டுவேன், and the same tree that I will அந்த purge. கனியை தான்ப்பா நான் சுத்திகரிப்பேன். The same tree that I will purge. கனி கொடாத கொடி எதுவோ Whatever tree which doesn't bring அதை forth வெட்டி fruit, நான் தூக்கி எறிவேன். I shall ஆனால் axe that tree and எந்த throw it out. கொடி கனி கொடுக்கிறதோ அந்த கொடியை தான் நான் சுத்தி. The tree which gives you fruits will I purge the tree. நான் சொல்லுவேன், I would say, பரிசுத்தமா இருக்கிறவனை இன்னும் பரிசுத்தமாக்க the one who is holy, let him be more holy. தேவ சித்தம் நொறுக்குகிறது. The Lord's promises to try you. என்னுடைய ஆண்டவர் குற்றம் செய்யல, The Lord didn't. என்னுடைய ஆண்டவர் பாவம் செய்யல, The Lord didn't sin nor என்னுடைய iniquity. ஆண்டவர் கொடுமை செய்யல, He didn't do anything ஆனால் evil. தேவன் அவரை நொறுக்கினார். But the Lord's will was to break Jesus Christ. அவர் நொறுங்கினதுனால தான் Because Jesus was broken, நாம முழுமையா இங்க உட்கார்ந்து இருக்கோம். we are seated over நாம here. பரிசுத்தமா உட்கார்ந்து இருக்கோம், We are seated here. பரிசுத்தமா ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கோம். We are being seated here as அதனால sacrifice. இயேசுவின் மரணம் சித்தத்தின்படி மரணம். Because He gave Himself to the will of the Lord. இன்னொன்று சொல்லுகிறேன், It's ரோமர் 5:8 5:8 Romans. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க மரணம் தேவனுடைய அன்பை விளங்க பண்ணுவது. The death of Lord Jesus Christ exhibits His love. God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். Lord Jesus is love Himself. பட் அந்த அன்பை உலகத்தை அறிய பண்ணினது சிலுவை. And what made the world to know about this love is the cross. பரலோகத்தின் தேவன் அன்பாய் இருக்கிறார். The Lord who is in the heaven is love. உன்னை நேசிக்கிறார். He loves you. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நாம் ஒருவராயிலும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி God so loved the world. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God so loved the world that He gave His only begotten Son that we may not perish but have life eternal. தேவன் யாருன்னு சொல்லி You know who's Lord? வெளிப்படுத்தினாரியா? You know who's Lord? நான் சொல்றேன், I would say நம்ம உலகத்தில் அன்பை வெளிப்ப எத்தனையோ காரியம் இருக்குங்க. there are so many means to exhibit your love. ஒரு பையன் ஒரு பொண்ணை நேசிக்கிறானா ஒரு ரோஜா பூ வாங்கி கொடுக்குறான். And if a boy loves a girl, he just gives a rose branch. ஐ லவ் யூ. I love you. அன்பை வெளிப்படுத்துறேன். I'm exhibiting my love. ரொம்ப வசதி இருந்தார் மோதிரம் வாங்கி கொடுக்குறான். And if he's quite rich, he gives a. ரொம்பவே வசதி இருந்தார் கார் வாங்கி கொடுக்குறான். And if he loves her greatly and if he's well off, he gives a car. இதெல்லாம் எதுக்கு? You know for what? ஐ லவ் யூ. And to show your love. நான் வச்சிருக்கிற அன்பை நீ அறிஞ்சுக்கணும் And to, அப்படிங்கிற வெளிப்படுத்துகிற சாதனங்கள் உலகத்தில் எத்தனையும் இருக்கு. there are so many means that you can exhibit your love in this world. அதே விதமா Likewise, தேவன் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார் the Lord loves அப்படிங்கறத us. வெளிப்படுத்தின பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய சொந்த குமாரனை உனக்காக எனக்கு. You know how the Lord exhibited His love. I love you. நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா. You know how the Lord exhibits His love. He gave His only begotten Son. கல்வாரி சிலுவையின் மரணம் எதை வெளிப்படுத்துச்சுன்னா தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தின You know ரோஜா. the death on the cross of Calvary, what it depicts? It shows the love the Lord has towards you. வெளிப்படுத்த என்னெல்லாம பயன்படுத்துறீங்கல்ல. You are using so many means. ஆண்டவர் பார்த்தார் என்னத்தை கொடுத்தா இவன் நம்பி நேசிக்கலாம். The Lord thought, what will I give ஒரு to show the love? 10 வீடு கொடுத்து நேசிக்கிறேன்னு சொல்லலாமா? Can I give 10 10 houses மாட்டை and say I கொடுத்து love you? நேசிக்கிறேன்னு சொல்லலாமா? Can I give money and இல்ல say I love 10 கிலோ கோல்ட கொடுத்து நேசிக்கிறேன்னு you? And if சொல்லலாமா? I give 10 kilos of இல்ல gold and வீடு say I நிறைய love you? வைரம் கொடுத்து நேசிக்கிறேன்னு I சொல்லலாமா? can give diamond and say I love you? அப்படி சொன்னவெல்லாம் கை விட்டானே. And whoever have given thus, you know, they are forsaken.
அன்பை வெளிப்படுத்த தேவன் எடுத்த ஆயுதம் You know what is the weapon that the Lord used to exhibit his love? தன்னுடைய சொந்த குமார் He gave his only begotten son அவரை பலியாய் கொடுத்தார். and he gave him அதனால as a தான் sacrifice வேதம் for சொல்லுது, us. அன்பு என்னவென்று அறிந்திருக்கிறோம். That you might know what is love. ஐயா ஒரே ஒரு ரோஜாப்பூ வாங்கிட்ட அந்த பொண்ணு அப்பனே ஏத்தி நிக்கிறா. ஐயோ எனக்கு ரோஜாப்பூ கொடுத்துட்டாரு அப்பா. And nowadays, உலகத்தை if the girls get a rose branch, you know, they say that man எத்தனை loves me. ஆளுங்க ரோஜாப்பூல ஏமாந்த ஆளுங்க இருக்காங்க. There are so many people who get dodged with that rose plant. அப்புறம் ரோஜாப்பூ பிச்சு போடுற மாதிரி பிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. And later on, as the rose withers, எத்தனை the ஆளுங்க girl also ரோஜாப்பூல gets withered. ஏமாந்துட்டாங்க. எத்தனை ஆளு கர்ச்சீப்ல ஏமாந்துட்டாங்க. எத்தனை ஆளுங்க அவருடைய பார்வையில ஏமாந்துட்டாங்க. You get deceived by so many beings in this world. ஆனா இயேசு உனக்காக மரித்தார் சொன்னா மட்டும் But when we say that Jesus died for your sake, with all we look at, நம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். and he exhibited his love. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy ஒரு name. சம்பவம் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் உங்களுக்கு. சிங்கப்பூர்ல சம்பவம் நடந்துச்சான். There was an incident which ஒரு happened in பெரிய Singapore. டாக்டர், ஹஸ்பண்ட் டாக்டர், ஒய்ஃப் டாக்டர். There was a family, the husband was a ரெண்டு doctor and the wife. பேருக்கும் பல வருஷங்களா பிள்ளை இல்லை. And they didn't have children for so many long years. அப்போ ரெண்டு பேரும் ரொம்ப தீவிரமா உட்கார்ந்து யோசித்து பார்த்துட்டு And they were thinking of it. நிறைய சோதனை பண்ணாங்க. And they did many இனி tests. குழந்தையே பிறக்காது. They thought, you know, ஆனா they will not. ஏகப்பட்ட சொத்து இருக்கு. And they had abundance of wealth. அப்போ ஹஸ்பண்ட் சொன்னாராம், The husband told the wife, அம்மா நம்ம ரெண்டு பேரும் டாக்டர், we both are நம்ம doctors. நிறைய சம்பாதிச்சிட்டோம். We have got abundance of wealth. யாருக்கு சம்பாதிக்கிறோம்? To whom are we going இந்த வீடெல்லாம் யாருக்கு சம்பாதிக்கிறோம்? to whom are we நமக்கு going to give all பின்னால this? இதை ஆள்றதுக்குன்னு ஒருத்தன் இல்லையே. And there is no one to take the legacy நமக்கு forward. பிறக்காது. நமக்கு பிறக்காது. And we will not be able to bear a அதனால child. ஒண்ணு செய்யலாம். One thing we ஒரு can do. பிள்ளைய தத்து எடுத்துக்கலாம்னு. May we adopt a child. சரி யார் எடுக்கலாம்னு யோசித்தாங்க. Whom shall we adopt? இந்த அம்மா சொன்னாங்க, ஏன் சொந்தத்துல எடுத்தீங்கன்னா என் பிள்ளை எடுக்கல அவ பிள்ளை எடுக்க சண்டைக்கு வந்துருவாளுங்க. என் And if சொந்தத்துல you வேண்டாம். adopt anyone, சரி within உங்க our- சொந்தத்திலே வேண்டாம். let us not adopt அப்போ anyone in ரொம்ப relation. ரொம்ப தேடினாங்க எங்க எடுக்கலாம்னு. And they were thinking of அந்த it. டாக்டர் வீட்டுக்கு பக்கத்து வீடு ஒரு குடிசை. And there was a hut next to the அந்த doctor's ஆள் place. வண்டி எடுத்து கூலி வேலை செய்யற ஆள். And he was a laborer, the next 6 neighbor. பிள்ளைங்க இருக்காங்க அந்த வீட்டுல. There were 6 children born to the laborer. இருக்கிற வீட்டுல தின்றதுக்கு ஒண்ணு இல்ல, இல்லாத வீட்டுல 6 இருக்கு. And there is no one to eat in that wealthy man's house, but there were 6. ரெண்டு பேர் யோசித்தாங்களாம், The husband and wife, அந்த 6ல ஒண்ண நம்ம எடுத்துக்கலாம். the husband and யாருமே wife sat கேட்க together and said, let us மாட்டாங்க. adopt one. ஏழை பிள்ளைக்கு வாழ்வு கொடுத்துடலாம். And this poor child we can adopt. ரெண்டு பேரும் தீர்மானிச்சு They came to a conclusion இந்த ஏழைய கூப்பிட்டாங்களாம். and they called the neighbor who was a poor man. அப்பா கோடி கோடியா சம்பாதிச்சிட்டேன். I have got abundance of wealth ஆள்றதுக்கு ஒரு பிள்ளை இல்ல. and there is no one to inherit. நீ இந்த 6 பிள்ளைய வச்சுட்டு சாப்பாட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. But you are having these 6 நீ children. ஒண்ணா கொடுத்தீனா நான் வளர்த்துக்கிறேன். Why don't you இந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துறேன். Why don't you allow us to adopt one கதை child? சொல்லலங்க, உண்மையை சொல்றேன். And this is a true story. ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா. And the poor man said, it's very good. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. God should bless you. என் மனைவி கிட்ட கேட்டு பண்ண கொடுத்துறேன் ஐயா. I will just consult with my wife and then I'll let you. மனைவி கிட்ட போனாராம். And he went to the wife அம்மா டாக்டர் இப்படி சொல்றாரு. and he said, thus the doctors or அந்த அம்மா கொஞ்ச நேரம் பேசல, அப்படியே பார்த்தாங்க. the wife just looked at him நல்லா தான் இருக்கு. and it is good, no doubt. பிள்ளைங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்க முடியல. We are not able to give them 3 நீங்க meals. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சரி எந்த பிள்ளையை கொடுக்கலாம்? And she said, okay, ஆறு it's இருக்கு. good. There are 6 children, whom can we? சொன்னாரா முத பிள்ளையை கொடுத்துடலாமா? ஐயோ அதுல முத பெத்ததுங்க. And the man said, can we அது ask மூத்த them to adopt பிள்ளைங்க the firstborn? வேண்டாங்க அப்படினா. And she said, no, not the firstborn. சரி ரெண்டாவது பிள்ளையை கொடுத்துடலாமா? Can we give the second child? அவன் ஒருத்தனாங்க உங்கள மாதிரியே இருக்கான். She said, that is the boy who looks just like you. சரி மூணாவது பிள்ளையை கொடுத்துடலாமா? Then he said, why not the third? ஐயோ அது பொண்ணாச்சே ரொம்ப. And the third born is a girl. How can we give a girl? வேலை பார்த்து பிள்ளையை கவனிக்கணும். அது வேலைக்காரி தானே வளப்பா, எப்படி வளப்பா? And third one is a girl. How can we give her? மூணாவது வேண்டாங்க. Not the third. சரி நாலாவது கொடுத்துடலாமா? Shall we give them the fourth? ஐயோ அவன் துருதுருன்னு என்னையே சுத்தி வருவானே. அவனை விட்டுட்டு வா. He is the fourth one is so attached to me that he would come around me at all time. How can we give that child?
5வது பிள்ளைய கொடுத்துடலாமா? Can you give the 5th born? அவன் ரொம்ப பலவீனமானவங்க. And this boy is 6வது very weak. கொடுத்துடலாமா? How about 6th? ஐயோ கடைசி பிள்ளையாச்சே, செல்ல பிள்ளை. And he is the last born. He is my favorite. 6 பிள்ளை பெத்தவா வறுமை நீங்கி செழுமைக்கு கொடுக்கலங்க, வாழ்றது கொடுக்கல. ஆனா என் தேவன் ஆகிய கர்த்தர், And this என் lady, பிதாவாகிய தேவன் ஒரே ஒரு செல்லகுமாரனை, தன்னுடைய மடியிலே விளையாடி கொண்டிருந்த செல்லகுமாரனை வாழ்றதுக்கு அனுப்பல, உனக்காக எனக்காக சாவதற்கு அனுப்பினார். this lady, பிதாவே, who ஏன் என்னை கைவிட்டீர்? நான் என்ன தப்பு செய்தேன்? the Lord நான் என்ன cried. பாவம் செய்தேன்? சிலுவையிலே கதற கதற உனக்காக எனக்காக ஒப்பு கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? உன் மேல நான் எவ்வளவு அப்பா அன்பு வச்சிருக்காருன்னு நீ விளங்கிக் கொள்வதற்காக. The Lord cried on the cross of Calvary. He said, my Lord, why have thou forsaken me? It is to show the love that the Father உண்மையாக had ஒருவன் towards you. சிலுவையை தியானிப்பானானால், If you meditate on the cross, உண்மையாய் சிலுவையை தியானிப்பானானால், truly if you meditate on the cross, அந்த சிலுவையிலே விழுந்து கிடப்பான். and he would இந்த உலகத்தின் அன்பெல்லாம் மாயை, just இந்த pray to the உலகத்தின் cross. அன்பெல்லாம் வேஷம், And everything in this world இந்த is all உலகத்தின் vanity. அன்பெல்லாம் அனித்தியம். It is all vanity. ஒரே ஒரு அன்பு, மாறாத And அன்பு, there is only one love which is அது perfect. தேவனுடைய அன்பு, And it is the Lord's love. தேவனுடைய அன்பு. And it is the Lord's love. அந்த அன்பை நீ விளங்கிக்கணும். You should understand that love. அதுக்காகத்தான் Hence, நீ விளங்கிக்கிறது மாத்திரம் இல்ல, it is not only to அன்பு understand, உன் இருதயத்துல இருக்கணும். and that should be ரோமர் embedded. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு இருதயத்திலே ஊற்றப்படும். That the love of Lord should be shed abroad in your heart. தேவன் அன்புள்ளவர் என்று அறிகிறது மாத்திரம் இல்ல, It is not only knowing that Lord is love, அவரை போல நான் என்னை மாற்றணும், we should transform ourselves அந்த like அன்பை Him. நான் காட்டணும். I should depict that love. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். The fullness of the heart, the mouth speaks. இருதய அன்பினால் If your நிறையுமானால் heart is full of love, வார்த்தை அன்பாயிருக்கும். you should be in love இருதயம் with love. அன்பினால் நிறையுமானால் If the heart is full of love, வாழ்க்கை அன்பாயிருக்கும். your life will be full ஒரு of love. கிறிஸ்தவன் யார்? Who is a Christian? தேவன் அன்புள்ளவர். The Lord is love, இந்த உலகத்துவன் விளங்க பண்ணணும். and He should show it to the தேவன் world. மாத்திரம் அல்ல, It is not the Lord Himself, அவருடைய அன்பினால் நிறைந்த நான். and we being filled with His love. ஐஸ்வர்யம் விளங்க பண்றது இல்ல, It is not only the wealth, படிச்சவன் விளங்குறது இல்ல, நம்முடைய வரங்களை விளங்க பண்றது இல்ல, நம்முடைய அன்பை உலகத்துக்கு விளங்க. and it is we who got to depict the law, what the Lord has shed abroad on our hearts. ஏன் தெரியுமா? You know why? நான் மிக தாழ்மையாய் சொல்லுவேன், Humbly I tell you, கடைசி காலத்தினுடைய அடையாளம் what என்னவென்றால், is the end time மத்தேயு sign? 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே 24:12. அக்கிரமம் மிகுதியாவதினாலே அன்பு தணிந்து போகும். The love will wear, இது கடைசி காலத்தினுடைய அடையாளம். and this is the sign to the தேவன் end days. சீக்கிரம் வரப்போகிற அடையாளம் என்னன்னா, What is the- அக்கிரமம் மிகுதியாகும், அன்பு குறையும். The love will wane, and there will be transgression increase. Iniquity தானியேல் will increase. 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அறிவு பெருத்து போகும். The intelligence will increase and the wisdom will increase. ரெண்டு காரியம் பெருகும். There will be two things. ஒன்னு அறிவு, There is knowledge இன்னொன்னு அக்கிரமம். and there is iniquity. ஆனா என்ன குறையும்? What will wane? பெருகிறது அக்கிரமம், And it is the way which will பெருகிறது increase. அறிவு, And the குறைகிறது intelligence. சொல்லுங்க. அன்பு குறைஞ்சிக்கிட்டே போகும், The love will diminish. ஆனா அறிவு ரொம்ப பெருகிட்டே போகும். And we will become more intelligent. நான் சொல்றேன், இந்த அறிவு எங்க போய் நிக்கும்னு தெரியல. To what level will the intelligence lead you to? 1G 2G 3G 4G 5G வந்து எத்தனை G போகும் தெரியாது. We do not know how many G's we are going to. இப்ப சொல்றேன், உலகம் உங்கள் கையில். The world is in my hand. எனக்கு இவ்வளவு அறிவு இருக்குங்க, I do not have the knowledge. ஆனா என் பேத்திக்குள்ள அறிவு கூட எனக்கு இல்லை. I do not have the knowledge of my grandson. அது என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. My grandson does so many things. நான் நினைப்பேன், இந்த பிள்ளைகளுக்கு என்ன அறிவு இருக்கு, What is the knowledge these children have? என்ன அறிவா கேள்வி இருக்குது. How are they performing? How are they handling? ஒரு வயசு பிள்ளை கம்ப்யூட்டரை விளையாடுறான்,
எனக்கு ஆன் பண்ணவே யோசிக்க வேண்டியிருக்கு. என்னடா இது இதில் கை வச்சா வேற எங்கே கை போயிருமோன்னு. What your old child, he plays with the computer, whereas நீங்க we are யோசித்து old, பாருங்க. we do not know to handle it. ஒரு காலத்தில் பாட்டிமார் சொன்னாங்க, Old ladies used to say, those days, பாட்டி அந்த சந்திரன்ல ஒரு கிளைவு யாருன்னு கேட்டா, டேய் அது வந்து சந்திரன் முன்னால கீழே இருந்துச்சு, ஒரு பாட்டி பெருக்கிக்கிட்டே இருந்தா அது வந்து முதுகுல இடிச்சது, பாட்டி கோவத்தில் அடிச்சா தூக்கிட்டு போயிடுச்சுதான். and we see so many things at the moon in those days, you know, it was on the earth, but because of the kick it is gone. அந்த கதையை கேட்டுக்கிட்டு நாங்க And those days, we used to hear all these fables. இந்த காலத்தை இப்படி சொல்லி பாருங்க, என்ன இப்படி காது குத்துறீங்க, எங்கிட்ட ஏமாத்துறீங்க. But you cannot tell to our children ஏங்க? all these old grand old stories. அறிவு பெருத்து போச்சுங்க. The knowledge has உங்களுக்கு increased. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. The knowledge has அறிவுல மனுஷன் எங்கேயோ போயிட்டாங்க, ஆனா என்னத்தை இழந்துட்டான். And with the knowledge, he has touched great things. அன்பு போயிடுச்சுங்க. There is no love. கடைசி காலத்தில் 2 தீமோத்தேயு 3:3 ஜனங்கள் என்ன இல்லாம இருப்பாங்கன்னா சுபாவ அன்பு இல்லாமல் இருப்பாங்க. And they shall be the lovers of hatred in the last days. சாதாரண அன்பு இல்ல, சுபாவ அன்பு. By nature, you will not have love at all. எத்தனை பேருக்கு சிங்கம் பிடிக்கும்? வாய் திறக்க மாட்டீங்களா? சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் சிங்கம் மாதிரி பேசுறாரு, சிங்கமே வந்தா என்ன ஆகும்? People do say that I speak so boldly like a சிங்கம் lion. போல பேசினாலும் நான் மனுஷனா நிக்கனால உட்கார்ந்து இருக்கிறீங்க. Though I speak so boldly, திடீர்னு ஏதோ மேல இருந்து ஆவி இறங்கி நான் சிங்கமா மாறிட்டா. in case if the spirit comes எத்தனை down பேர் and சொன்னீங்க, transforms. பாஸ்டர் ஐ லவ் யூ? ஓட்டம் பிடிச்சிட மாட்டீங்களா? And if the spirit of the lion enters to me, you know, I think all will flee from you. சிங்கத்துக்கு பேரை கேட்டாலே பயங்க. ஆனா நல்லா கவனிங்க, ஒரு சிங்கம் படுத்திருக்கு, There's a lion which is sleeping or lying down. அந்த பக்கமா ஒரு குரங்கு வந்தா, And if there is a monkey coming that way, அதுக்கு அது என்ன ஆகும்? you know what will happen to the monkey? பீஸா கிழிச்சிடும். The lion will tear it into pieces. But அதனுடைய குட்டி வருது, on the other hand, if its own cub comes அது என்ன aside, செய்யுது? you know what happens to it? விளையாடுது, It plays with the cub பால் கொடுக்குது, and it gives milk. அந்த குட்டி அப்பாவை அடிக்குது, The baby, விளையாடுது, the cub strikes the father, இது அது வாடல கிடக்கு. and the lion is quiet. இந்த சிங்கத்தை குட்டி கிட்ட ஒரு குரடி குட்டியோ ஒரு நாய் குட்டியோ போனா கதி என்ன? Should there be any other animal instead of this cub? இந்த You know what it- முரட்டு சிங்கத்துக்கும் ஒரு சுபாவ அன்பு இருக்கு. There is a nature. அதுக்கு தெரியும் இது யார் என் பிள்ளை. There is a nature even in this lion. The lion knows this is my cub. பிள்ளைய நேசிக்கணும், It will love the என் lion. பிள்ளைய விளையாடணும், I should play with my cub, என் பிள்ளையோட நேரம் செலவழிக்கணும். and I should show my love. அது உட்கார்ந்து விளையாடுது. It plays with the cub. ஆனா இன்னொரு மிருகத்தை விளையாடாது, இன்னொரு மிருகத்தில் விளையாடாது. But with another animal's cub, it will not play. நான் பார்த்தேன் ஒரு இதுல ஒரு 30 சிங்கம் ஒண்ணா போகும். 30 lions, they go in a group. இதுக்கு இடையில ஒரு குரங்கு வந்தா கதி என்ன? You know, should a monkey enter the group, what will happen? 30 ஒண்ணா போகுது. எதனால? Why do those lions go in a அதுக்கு group of தெரியும் 30? இது என் இனம், They will know இது என் it ஜாதி. is my tribe. இது என் கூட இருக்குது. And these are my children. கடுமையான சிங்கம் கூட 30 சிங்கம் ஒண்ணா போகுது. And all the 30 lions, they go in a group. 10 ஆணு 20 பொண்ணு குட்டி கழுதை எல்லாம் போகுது. And everything in a group, they go in a herd. 30 சிங்கம் ஒண்ணா போறதுக்கு சுபாவ அன்பு இருக்கு. 30 விசுவாசி ஒண்ணா சேர்ந்தா கதி என்னன்னு யோசித்து பாருங்க. And if the 30 lions go in a group because of the love of, what will happen if the 30 believers go together in love? ஏயா ஒரு வீட்டுக்குள்ள 2 மருமக வந்தாலே ஆபத்து. And should there be 2 daughter-in-laws in one house, there is ஒரு difference. மருமக இருந்தா ஏதோ புண்ணியம் தப்பிச்சது. And should there be- ரெண்டாவது மருமக உள்ள வந்தா மாமனார் மாமியாருக்கு தலையை பிச்சுக்க வேண்டியதான். And should there be only one daughter-in-law, it is okay to some extent, but should the second enter, there is chaos. ஐயோ மாமியார் மருமக ஒண்ணா இருக்க முடியாது. 2 விசுவாசி கோயில்ல வந்து தேவனே உம்மண்டையிலே எல்லாரும் சேர்ந்து Mother-in-law and daughter-in-law, they are not able to live together. ஆனா But whereas in church, உம்மண்டையிலே சேர்ந்துட்டாங்க. ஆனா but in church they are amicable. ஆனா மாமியார் என்ன சேர முடியல. But in church, I'm amicable with others, மருமகன். but not with my mother-in-law. மாமியார் Mother-in-law. என்னங்க இது?
What is it, mother-in-law? என்னங்க சுபாவம் அன்பு? What is the nature of? ஒரு வீட்டுக்குள்ள 4 விசுவாசி ஒண்ணா இருக்க முடியுதா? ஒரு சபைக்குள்ள இருக்க முடியுதா? 4 believers, can they live in peace in one house? நான் சில வேளை யோசித்தேன். Sometimes I do wonder. பரலோகம் ஒரே பரலோகமா வச்சிருக்கிற ஆண்டவரே. Lord, you have got only one heaven. எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணா வர போறாங்க? How are we going to come together to the heaven? இங்க பரவாயில்ல. ஒரு சர்வீஸ்க்கு மாத்தாரு, ஒரு சர்வீஸ்க்கு மாத்தாரு. It is okay here. First service, அங்க the ஒரே mother-in-law will attend. பரலோகத்துல எப்படி ஆண்டவரே ஒண்ணா The இருக்க second போறாங்க? service, the daughter-in-law will attend. But how about in heaven? It is Yeah. just one heaven. எங்கயா போச்சு அன்பு? Where is your birth பெத்த love? அப்பாவுக்கு சோறு போட அன்பு இல்லையேப்பா. You do not have love to give food உன்னை for your பெத்து father. வளர்த்த தாய்க்கு தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கு அன்பு You do இல்லையேப்பா. not have love to show to your என்னப்பா mother. இருதயத்துல அன்பு வளர்த்துட்ட. Where is the love in your heart? ஆனா அந்த குட் ஃப்ரைடே என்னப்பா உனக்கு சொல்லுது? What does the Good Friday tell you? என்னப்பா சொல்லுது? What does the Good Friday teach you? லவ். நான் உங்களுக்கு சொல்றேன், சத்துருவை சிநேகிங்க. Love your enemy. நிந்திக்கிறவங்களை துன்பப்படுத்தாதீங்க. And whoever persecutes you. ஆசீர்வதிங்க. நான் போன வாரம் ஒரு சம்பவம் வாசித்தேன். I did read about an incident last week. ஒரு பையன் வந்து அப்பாட்ட கேட்டான். A boy came to the father and asked him, டாடி, Daddy, நம்ம தாத்தா எப்போ வருவாரு? and he asked, when will my grandfather? இல்லடா, இன்னைக்கு தேதி 31, நாளைக்கு 1ஆம் தேதி தாத்தா வந்துருவாரு. And today is 31st, tomorrow is 1st, your grandfather will be ஏன்னா here. இவருக்கு 2 பிள்ளைங்க தாத்தாவுக்கு. மூத்த பையன் 1 மாசம், சின்ன பையன் இன்னொரு மாசம். There are 2 boys for this அதனால grandfather. தேதி 31 ஆயிடுச்சு. So நாளைக்கு என்ன? 1 month he'll be with the first boy, the second month he'll be with the second child. தாத்தா நாளைக்கு கண்டிப்பா வந்துருவாருடா. For a certainty, the grandfather will come tomorrow. அவன் கேட்டானா, The boy asked him, அப்பா பரவாயில்ல, தாத்தாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. it's good, your grandfather is blessed with 2 children. பெரியப்பா 1 மாசம் பாத்துக்கறாரு. The elder father, he will have him for, uncle will have him for நீ 1 month. 1 மாசம் பாத்துக்கற. You will have him for another month. உனக்கு நான் ஒரே ஒரு பிள்ளை தானப்பா. Whereas I am just one boy for you. 1 மாசம் எங்கப்பா போ? So 1 month you will be with me. The second month, where will you go? He questioned him. நீ எங்கப்பா போ? Where will you go, Dad? நான் நினைக்கிறேன் நிறைய வேலைகள் நமக்கு பாடம் படிச்சு கொடுக்கறது பாஸ்டர் இல்ல, இந்த மாதிரி பிள்ளைகளுக்காக கத்தரை சோதனம் பண்றேன். Sometimes the little children, they teach you the lessons. அவங்க 2 பேரும் மூச்சு காட்டல. And they were stunned. அடுத்த மாசம் எங்கப்பா போறது நீ? Where are you going to go next பண்ணிக்கப்பா. next month? Where are you going to go, Dad? பிரதர், Dear brother, என்னத்தை பத்தி வாழ்த்து போக போறோம்? what are we going to take? என்னத்தை பத்தி எடுத்துட்டு போக போறோம்? What are we going to take with us? லவ். It's love. தேவன் அன்பாவே இருக்கிறார். The Lord is love himself. அவரை நேசிக்கிற நான் அன்பா இருக்கிறேன். If I am to worship him, I got to be in love. கடைசியாக Last of all, 1 பேதுரு 3:18. 1 Peter 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படியாக இயேசு மரித்தார். நல்லா கவனிங்க, இயேசு ஏன் மரித்தார்? Why did Jesus die? உங்களையும் என்னையும் தேவனிடத்திலே சேர்க்கும்படியாக. That he wanted us to reach the heavens. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நீங்கள் வந்து சீக்கிரமா விளங்கிக் கொள்ளுங்கள். And you got to understand. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே Genesis 15:15 says, ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னார், The நீ Lord looked at- சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்திலே சேருவாய். Thou shalt sleep in peace along with your father. நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். And thou shalt be buried in good old age. யார் சேருவாய்? And who? சமாதானத்தோட எங்க போவ? Where will you go in peace? உங்க அப்பாட்ட போவ. உன் Thou shalt பிதாக்களிடத்திலே போவாய். Thou shalt go to your forefathers. நீ அடக்கம் பண்ணப்படுவாய். Thou shalt be buried. இது நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய மரணத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார். And this is pertaining to Abraham, the Lord has said. ஆபிரகாம் மரித்தார், Abraham died, சொந்த கல்லறை பூமியில அடக்கம் பண்ணப்பட்டார். and he was buried in ஏன் his own sepulchre. அவர் எங்க போனார்னு கேட்டீங்கன்னா, And where will he go? தன்னுடைய பிதாக்களிடத்திலே அடக்கம் பண்ணப்பட்டார். And he shall be buried along with his forefathers. நீங்க வேதம் வாசித்தீங்கன்னா, And if you read the scriptures, தாவீது David, எல்லாரும் எங்க போனாங்கன்னு கேட்டீங்கன்னா, where did they go?
பிதாக்களிடத்துல. They went to the fathers. ஆகையினாலே தான் Hence, யாக்கோபு எகிப்தில செத்த பொழுது when Jacob died in எப்பா, Egypt, நான் என் பிதாக்களோடு படுத்துக்கொள்ளணும். and he said, I want to sleep with அதனால my என்ன father. தூக்கிட்டு எங்க போயிரு? And hence, my body should be carried to. அடக்கம் பண்ணிரு, என்ன எகிப்தில அடக்கம் பண்ணிராத. Don't bury me in Egypt, he நான் said. என் பிதாக்களோடு படுத்துக்கொள்ளணும். Let me get buried with my fathers. யோசேப்பு சொன்னாரு, Joseph said, எகிப்துக்கு அதிபதியா and இருந்தாலும் he was the prince of Egypt. எகிப்தில அடக்கம் பண்ணிராதீங்க. Please do not bury me in என் Egypt. பிதாக்களோடு நான் படுக்கணும். Bury me with my fathers. அப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தம் எங்க படுத்தாங்க? Where did the Old Testament? நல்ல கவனிங்க, பிதாக்களோடு படுத்தாங்க. They did sleep with the fathers. Hence, சொந்த கல்லறை பூமிகளை வாங்குனாங்க. and they did buy the old கல்லறைகளை sepulchre. கட்டினாங்க. ஸ்ட்ராங்கா கல்லறையில பேர் எழுதி வச்சாங்க. இன்னார் படுத்திருக்காங்க. And every sepulchre was bought prior to their death, and they wrote the names. ஆனால் But புதிய ஏற்பாட்டிலே the New Testament, நாம் தைரியமாகவே இருந்து we can boldly say, இந்த தேகத்தை விட்டு குடி பெயரவும் when we shall die, கர்த்தரோடு குடி இருக்கவும் விரும்புகிறோம். we want to be with the Lord Jesus Christ. புதிய ஏற்பாட்டு மரணம் என்னவென்று கேட்டால், What is the New Testament death? என்ற பிதாக்களோடு படுக்கிறது இல்ல. It is not sleeping with your father. இந்த தேகத்தை விட்டு பிரிந்த உடனே When you are taken, when your soul is கர்த்தரிடத்திலே taken குடி from, இருக்க விரும்புகிறேன். my soul shall go to the பழைய Lord. ஏற்பாட்டு மரணத்துக்கும் புதிய ஏற்பாட்டு மரணத்துக்கும் ரொம்ப வித்தியாசம். There is a lot of difference between the death in the Old Testament and the death in New தேவனுடைய Testament. நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. அதுபோல Hey, புதிய likewise- ஏற்பாட்டு ஆராதனைக்கும் பழைய ஏற்பாட்டு ஆராதனைக்கும் பெரிய வித்தியாசம். Likewise, the worship between the Old Testament and the பழைய New Testament ஏற்பாட்டிலே is different. ஒருவன் நேராக தேவனிடம் போக முடியாது. And in the Old Testament, one person cannot go to the Lord, and there is a priest necessary for it. இந்த விசுவாசிக்கும் தேவனுக்கு நடுவிலே ஒரு திரை இருக்கிறது. There is a curtain between the a person and the priest, Screen. and the Holy of Holies. ஒரு ஸ்கிரீன். There is a screen between them. இப்போ ஆசாரியன் உள்ள போய் The high priest goes inside எனக்காக ஜெபிக்கிறான். and he offers prayers for me. விசுவாசி தேவனிடத்துல போக முடியாது. The believers is outside. ஆராதனையிலையும் தேவனோடு சேர முடியாது. மரணமும் பிதாக்களோடு Even the படுத்து. worship cannot help them to seek the Lord, nor the worship. இப்போ இயேசுவின் மரணம் நடந்துச்சு. Now the death of Jesus Christ, நல்லா கவனிங்க. மத்தேயுவின் சுவிசேஷம் Matthew 27ஆம் அதிகாரம் Matthew 27, 51 52 வாசித்தீங்கன்னா 51 and 52 if you would read. இயேசு மரித்த உடனே The moment Jesus died on the cross, தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாய் கிழிந்தது. the curtain in the temple tore into two from top to bottom. ஏன்? Why? இனி ஆசாரியன் தேவையில்லை. We don't need the high priest. இனி மத்தியஸ்தன் தேவையில்லை. There is a no mediator necessary. இதுவரைக்கு தடையாயிருந்த திரையை தேவன் The விலக்கினார். curtain which was there till such time was இனி torn. மனிதன் தேவன் நேராக போய் சேரலாம். The believer can go straight to the Lord nowadays. அது மாத்திரமல்ல, Not only that, கல்லறை திறந்தது. and the sepulchre was opened, ஆண்டவர் மரணத்திலே கல்லறை திறந்தது. and in the death of Lord Jesus Christ, பரிசுத்தவான்கள் எழும்பினார்கள். the sepulchre is opened. அவர் உயிரோடு எழுந்த பிறகு When the Lord did அவர்கள் rise, எழும்பி எல்லாரும் காணப்பட்டார். and he was risen, and everyone witnessed it. தேவன் அவர்களை பிதாவின் இடத்திலே சேர்த்தார். And the Lord did take them to the Lord. உயிரோடு இருக்கிறவர்களை ஆராதனை மூலமாக தேவனிடத்திலே சேர்த்தார். And those who are alive, the Lord takes them to the Lord by the worship. மரித்தவர்களை தன்னுடைய ஜீவனாலே தேவனிடத்திலே கொண்டு போய் And those who have died already, through his death, he has joined them with the Lord. அப்படியானால் இந்த குட் ஃப்ரைடே என்ன சொல்லுகிறது தெரியுமா? What does this Good Friday tell you? இது என்ன நாள் தெரியுமா? You know what day is today? ஜனங்களை தேவனிடத்திலே சேர்க்கிற நாள். It is the day that we go to the ஒவ்வொரு Lord. தேவனுடைய பிள்ளையின் மேல் விழுந்த கடமை. And this is the duty that has The been given Good on Friday. Good Friday. ஜனங்களை தேவனிடம் திருப்புகிற நாள். We got to take the people onto the Lord. உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. And this is the duty ஜனங்களை that has தேவனிடை திருப்புங்கள். we need to take the people onto the பாவிகளை Lord. தேவனிடை திருப்புங்கள். We need to take the people onto the நீங்கள் Lord. உண்மையாய் குட் ஃப்ரைடே If கொண்டாடுவீர்களானால் only you want to 40 நாள் celebrate the இறைச்சி word. திங்க மாட்டேன், மீன் திங்க மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், பொட்டு வைக்க மாட்டேன், இதுவல்ல குட் ஃப்ரைடே. And all the
penance that you do throughout the Good Friday 40 days, Jesus not Good எனக்காக Friday. மரித்த தேவனிடத்திலே That the Lord Jesus died for me. ஜனங்களை நான் திருப்புவேன். May I take the people onto the Lord. நீங்கள் உண்மையாக வருஷந்தோறும் குட் ஃப்ரைடே கொண்டாடுற கிறிஸ்தவங்களா இருப்பீங்கன்னா, May we not a நீங்க 24. விசுவாசிப்பீங்கன்னா, And if you believe, நீங்க யோசித்து பாருங்க, இந்த வருஷம் எத்தனை பேரை how ஆண்டவரிடம் many திருப்பினேன். people are we taking to the Lord this அந்த year? சிலுவையை நான் விசுவாசிக்கிறேன். அந்த I do சிலுவை believe the cross. எல்லாரும் முழங்கால் போயிடும். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். முன்குறிக்கப்பட்ட தீர்மானத்தின்படி இயேசு மரித்தார். And he died at the right time, the predestined வேத time. வாக்கியங்களின்படி இயேசு மரித்தார். According to the scriptures, the Lord அவருடைய Jesus died. சித்தத்தின்படி இயேசு மரித்தார். According to the will of the Lord, he died. தேவ அன்பை வெளிப்படுத்த இயேசு மரித்தார். To depict the love of the Father, he died. ஜனங்களை தேவனண்டை திருப்ப இயேசு மரித்தார். To bring the people onto the Lord, Jesus died. அவருடைய நாளை கொண்டாட வந்திருக்கிற நான், We have come to celebrate his அவருடைய death. நாட்களை நினைவு கூற வந்திருக்கிற நான், We are going to remember his death. அது நினைவு கூறப்பட்டு போறதுக்கு மாத்திரம் அல்ல, It is not only to remember. அந்த இயேசுவை போல என்னை மாற்றும் ஆண்டவர். Lord, transform me like you, Lord. அந்த அன்பு இதயத்தை நிறைக்கட்டும். Lord, may my அந்த heart be அன்பு filled. இதயத்தை நிறைக்கட்டும். May that love fill me, அந்த Lord. அபிஷேக இதயத்தை நிறைக்கட்டும். May that anointing fill me. அந்த தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். May I என்னை நொறுக்கி என்னை பயன்படுத்தும். May I be broken and used என்னை for your உடைத்து என்னை பயன்படுத்தும். Lord, break me and use me, Lord. ஆண்டவரே, Lord, என் வாழ்க்கை முழுவதும் the entire life of mine, வேத வசனத்தை நிறைவேற்றுகிறவனாய் நான் மாறட்டும். may I fulfill all the scripture verses in my life. என்னுடைய வாழ்க்கை முடியும் போது When I end my life, அவனுடைய வாழ்க்கை வேத வசனத்தின்படியே இருந்தது. may my life end according வேத to the scriptures. வசனத்தின்படியே அவன் May my life வாழ்ந்தான். end according to the scriptures. Lord. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. என் மேல் உள்ள உம்முடைய தீர்மானம் நிறைவேறும்படி உம்மை நோக்கி கதறுகிறவனாய் என்னை மாற்றும். Lord, help me, Lord Jesus. கதறுகிறவனாய் என்னை மாற்றும். Lord, transform me. என் மேல் ஒரு ஜெப ஆவி இறங்கட்டும். Lord, may என் மேலும் தேவ அன்பின் ஆவி இறங்கட்டும். Lord fill me with your love, Lord. இறங்கட்டும் ஆண்டவரே. Fill me with your love. என் மேல் அர்ப்பணிப்பின் ஆவி இறங்கட்டும். Lord, may I surrender என்னை myself. நொறுக்கத்தக்கதாய், Lord, என்னை உடைக்கத்தக்கதாய், Lord, break me. என்னை and use me. உருவாக்கத்தக்கதாய் Lord, make me. ஆவியானவரே இறங்கும். Lord, come down. ஆவியானவரே இறங்கும். Come down, Lord Jesus. இங்கே மாத்திரம் அல்ல, Not only here. இந்த ஆராதனை எங்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ People are viewing. அங்கெல்லாம் அபிஷேகத்திற்கான இறங்கட்டும். Lord, இந்த let the கல்வாரி anointing அன்பு come down. இறங்கட்டும். Let the anointing இறங்கட்டும் come down. ஆண்டவரே. Lord, thank you. ஆசீர்வதித்து May you bless us, Lord. இந்த கல்வாரி அன்பினால் நிறைந்தவர்களாய் நாங்கள் மாற Lord, may we depart having get filled with your Calvary love. எங்களுக்கு உதவி செய்யும். Lord, help us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' matchless name we pray.